1043வது நாள் செவ்வாய்க்கிழமை கூடுகைக்கு வருகை தந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாளிலும் செய்தி கொடுக்க வந்திருக்கிற மத்தியில் இருக்கிற சகோதரர் ப்ரொஃபசர் எஸ்டியா டேனியல் அவர்களையும் நாங்கள் சாரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நாள் கூடுகைக்கு ஆரம்ப ஜெபத்தை நம் மத்தியில் இருக்கிற சகோதரி வனஜா டேனியல் அவர்கள் ஜெபித்து ஆரம்பிப்பார்கள். ஸ்தோத்திரம். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். இந்த அருமையான நாளிலே ஆண்டவரே, எங்களுக்கு இந்த கூடுகை நீர் தந்த கிருபைக்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, கூட்டி சேர்த்த பிள்ளைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாவற்றுக்கும் மேலாக உம்முடைய பிரசன்னத்தை நாடி நிற்கிறோம் ராஜா. நீங்க முதலாவது எங்கள் மத்தியிலே வர வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய பாதத்திலே 1 மணி நேரம் எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். வர தடைப்பட்ட பிள்ளைகளையும் நீங்க கூட்டி சேர்க்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, ஒருவர் கூட விட்டு போகாதபடி எல்லாருடைய தடைகளையும் நீங்க நீக்கி எல்லாரையும் கூட்டி சேர்க்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். விசேஷமாக பேச போகிற உமது தாசனையும் பாடப்போகிற உமது அடியாளை ஆண்டவரே, இன்னும் ஆண்டவரே வேதம் வாசிக்கிற பிள்ளைகள் எல்லாரையும் உம்முடைய பாதத்துல வைக்கிறோம். ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய பாதத்துல வைக்கிறோம் ராஜா. எல்லாரையும் ஒருவர் பாய்க்கலாம எல்லாரையும் நீர் கூட்டி சேர்க்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஜெபிக்கும் பொழுது ஆண்டவரே, நீர் அனல் மூட்டி எழுப்ப வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உம்முடைய ஆண்டவரே, உம்முடைய ஆவியானவர் கூட இருந்து ஆண்டவரே எங்களுக்காக வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு ஆண்டவரே ஜெபங்களை ஏறெடுக்க நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிற ராஜா. விசேஷமாக செய்தி ஆண்டவரே, உம்முடைய மகனை ஆண்டவரை நீர் மறைத்து நீங்க ஆண்டவரே உம்முடைய சத்தத்தை துணிக்க பண்ண வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உம்முடைய சத்தத்தை நாங்கள் கேட்கும் பொழுது ஆண்டவரே, அன்றைக்கு ஆண்டவரே எல்லாரும் ஆண்டவரே உம்முடைய மனதுருக்கத்தையும் உம்முடைய சத்தத்தையும் பார்த்து பின்னாலே வந்தார்கள். 3 நாள் ஆண்டவரே தங்களை மறந்து, தங்கள் வீடுகளை மறந்து, எல்லாவற்றையும் மறந்து உங்களுடைய பாத்திலே உட்கார்ந்திருந்தார்கள் ராஜா. அதே போல ஆண்டவரே நாங்களும் ஆண்டவரே உட்கார நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிற ராஜா. ஆண்டவரே, கிருபையாக இறங்கி ஆண்டவரே எல்லா காரியங்களையும் நீங்க பொறுப்பெடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எந்த தடை வராதபடிக்கு ஆண்டவரே எல்லா காரியங்களும் ஆண்டவரே எல்லாம் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸையும் நீங்க உம்முடைய பொறுப்பிலே ஆட்சிக்குள்ளாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒரு தடங்களும் வராதபடி நீங்க காத்துக்கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். பேச போகிற அடியானை ஆண்டவரே ஒரு நல்ல துவனியை கொடுக்க நீர் உதவி செய்யுங்க ஆண்டவரே. நல்ல வார்த்தைகளை உங்களுடைய வாயில் உள்ள வார்த்தைகள் ஆண்டவரே அவங்க வாயின் மூலமாக வெளிவர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா காரியங்களையும் நீங்க பொறுப்படுத்தி வழி நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். விசேஷமாக ஜெபங்களை ஏறெடுக்கும் பொழுது ஆண்டவரே, இந்த ஜெபம் உங்களுடைய சன்னிதானத்தை வந்து எட்டத்தக்கதாக நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தடைப்பட்ட பிள்ளைகளையும் கூட்டி சேர்க்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, தொடக்கம் முதல் முடிவு வரை உங்களுடைய பிரசன்னத்தை நாங்கள் உணர முடியாது கிருபை செய்யும் ஆண்டவரே. இந்த 1 மணி நேரம் எப்படி போனது என்று எங்களுக்கு தெரியாதபடிக்கு அவ்வளவு ஆண்டவரே உங்களுடைய சமூகத்திலே நாங்கள் ஆண்டவரை மூழ்கிவிட நீங்க உதவி செய்ய வேண்டும். புதிய கன மகிமை நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வேண்டிக் கொள்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென், ஆமென். அடுத்ததாக பொழுதும் சகோதரி மேரி சாம்சன் அவர்கள் யாரிடம் செல்வோம் இறைவா என்ற பாடலை பாடுவார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாரிடம் செல்வோம் இறைவா, வாழ்வு தரும் வார்த்தை எல்லாம் உம்மிடம் அன்றோ உள்ளன. யாரிடம் செல்வோம் இறைவா, இறைவா இயேசுவே, இறைவா இயேசுவே. அலை மோதும் உலகினிலே ஆறுதல் நீ தர வேண்டும். அலை மோதும் உலகினிலே ஆறுதல் நீ தர வேண்டும். அண்டி வந்தோம் அடைக்கலம் நீர் ஆதரித்தே அரவணைப்பீர், ஆதரித்தே அரவணைப்பீர். யாரிடம் செல்வோம் இறைவா, வாழ்வு தரும் வார்த்தை எல்லாம் உம்மிடம் அன்றோ உள்ளன. யாரிடம் செல்வோம் இறைவா,
வேரருந்த மரங்களிலே விளைந்திருக்கும் மலரினை போல், வேரருந்த மரங்களிலே விளைந்திருக்கும் மலரினை போல், உலகிருக்கும் நிலை கண்டும் உமது மனம் இறங்காதோ, உமது மனம் இறங்காதோ. யாரிடம் செல்வோம் இறைவா, வாழ்வு தரும் வார்த்தை எல்லாம் உம்மிடம் அன்றோ உள்ளன. யாரிடம் செல்வோம் இறைவா, மனதினிலே போராட்டம் மனிதனையே வாட்டுதையா. மனதினிலே போராட்டம் மனிதனையே வாட்டுதையா. குணமதிலே மாறாட்டம் குவலயம்தான் இணைவது போ, குவலயம்தான் இணைவது போ. யாரிடம் செல்வோம் இறைவா, வாழ்வு தரும் வார்த்தை எல்லாம் உம்மிடம் அன்றோ உள்ளன. யாரிடம் செல்வோம் இறைவா, இறைவா இயேசுவே, இறைவா இயேசுவே. ஆமென். இந்த ஒரு சின்ன ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லிட்டு ஆசைப்படுறேன். அதாவது இந்த இது செய்திக்கும் உங்களுக்கு என்ன சம்மதம் சொல்லி கேட்கலாம். யோவான் 6ஆம் அதிகாரத்துல 68ஆம் வசனம் பார்த்தீங்கன்னாக்கா, அதுல வந்து சீசர்லாம் சொல்றாங்க, இந்த மாதிரி நாங்க வந்து போறோம் எல்லாம் போயிட்டு இருக்காங்க, நீங்களும் போறோம்லாம் சொல்லிட்டு ஆண்டவர் கேட்கிறாரு. அப்ப பேரு சொல்ற வார்த்தை வந்து, யாரிடம் செல்வம் வயிறுவா, ரொம்ப நாள் வாழ்வு உள்ள வார்த்தைகள் இருக்குதுன்னு சொல்லி அவர் சொல்றாரு. அந்த பேஸ் பண்ணி தான் இந்த பாட்டு போடப்பட்டிருக்கு. ஆகையால் இந்த பாட்டை பாடிய சகோதரிக்கு நன்றி செலுத்துகிறேன். அதனால கூட நம்ம அடுத்ததாக வேத பாடம் நம் மத்தியில் இருக்கிற சகோதரி மாலதி முத்துராஜ் அவர்கள் மத்தேயு 16ஆம் அதிகாரம் வசனங்கள் 15 தொடங்கி 19 முடிய வாசிப்பார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வசிக்கும்படியாக குறிப்பிட்டுள்ள வேத பாடம் மத்தேயு 16ஆம் அதிகாரம் 15 முதல் 19 முடிய. 16ஆம் அதிகாரம் மத்தேயு 16 15 முதல் 19 முடிய. அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்கிறீர்கள் என்று கேட்டார். சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றார். இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான், மாம்சமும் ரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன். பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும், பூலோகத்திலே நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்றார். வாசிக்கப்படி குறிக்கப்பட்ட வேத பதம் வாசித்தாயிற்று. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். ஆமென். அடுத்ததாக நாம வந்து ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு தலைப்பின் கீழே வந்து நம்ம செய்திகளை வந்து தேவனுடைய வார்த்தைகளை நம்ம வந்து சிந்தித்து கொண்டிருக்கிறோம். இந்த மாதத்துல மார்ச் மாதம் இந்த முதலாவது வாரத்துல முதலாவது இந்த கூடுகையில இயேசுவின் சீடர்கள் என்ற தலைப்புல முதலாவது தலைப்பாக சீமோன் பேதுருவை பத்தி நம்ம வந்து தியானிக்க போகிறோம். அதற்காக செய்தி கொடுக்கும்படியா ஆயத்தத்தோடு வந்திருக்கிற மத்தியில் இருக்கிற சகோதரர் ப்ரொஃபசர் S.T. டேனியல் சார் அவர்களை நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம்.
ஆமென். ஸ்தோத்திரம். இந்த நாள்ல கூட கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. ஏன்னா, என்னுடைய செல் வந்து அவுட் ஆயிடுச்சுது. நான் வேற ஒரு செல் வச்சு தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அது ஒரு பொருள் இருக்கட்டும். ஆ இந்த நாள்ல வந்து இந்த மாதத்துல வந்து நம்ம சீடர்கள் என்ற தலைப்பிலே வந்து ஒவ்வொரு சீடரை குறித்து நம்ம தியானிக்கப் போகிறோம். இதுல முதலாவது சீடராக நான் பேதுரு எடுத்துக்கொண்டேன். ஏன்னு சொன்னா, ஆ இது வந்து நீங்க நினைக்கலாம், பேதுரு ரொம்ப ஈஸியான சப்ஜெக்ட். எங்களுக்கு குடுத்துருக்கலாமே சொல்லலாம். அதுக்காக நான் வெயிட் பண்ணேன். ஒருவேளை யாராவது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட சீடர்கள் வந்து அதனுடைய ஹிஸ்டரி எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொன்னாங்கனாக்கா, அதை நான் எடுத்துக்கிட்டு இதை கொடுத்துடலாம்னு பார்த்தேன். ஆனா எனக்கு இதுவரையும் யாரும் அந்த கேள்வி கேட்கவில்லை. ஆகையால் அதை அப்படியே விட்டுவிட்டேன். இப்போ இந்த பேதுரு குறித்து நான் உங்களோட பேதுரு குறித்து நான் சொல்லலாம்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு தியானம் பண்ண போது பார்த்தாக்கா 15 நிமிடங்கள்ல பேதுரு சொல்ல முடியாது. பேதுரு குறித்து அந்த வேதாகமத்துல அதிகமான காரியங்கள் இருக்குது. இதெல்லாம் நான் பார்க்கும்பொழுது பார்த்தோம்னாக்கா, நான் வந்து ரொம்ப ஈஸியா சொல்ல முடியாது. ஆகையால் இந்த 15 நிமிஷத்துக்கு சுருக்கி சொல்லும்படியாக சில குறிப்புகள் மாத்திரம் சொல்லியிருக்கேன். ஆக்சுவலி நான் இந்த படிச்சதுக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா, இந்த பேதுரு குறித்து நான் ஒரு புஸ்தகமே எழுதலாம். அவ்வளவு தூரத்துக்கு நான் வந்து பாயிண்ட்ஸ் கேதர் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இன்னைக்கு வந்து பயப்படாதீங்க. நான் உங்கள 15 நிமிஷத்துக்குள்ள முடிச்சிருவேன். உங்களுக்கு வந்து இத மாத்திரம் சில சில குறிப்புகள மாத்திரம் உங்களுக்கு பகிர்ந்து கொண்டு கடந்து செல்ல ஆசைப்படுறேன். ஆ இந்த வேளைக்குள்ள முதலாவதாக நம்ம ஜெபம் பண்ணி இந்த ஊழியத்தை ஆரம்பிப்போம். அன்பின் ஆண்டவரே, அநேக தடைகள் மத்தியிலே இந்த ஊழியத்தை செய்யும்படியாக அடிமை அழைத்தீரப்பா, நன்றி செலுத்துகிறேன் கர்த்தாவே. நாளும் ஆண்டவரே, கர்த்தர் வந்திருக்கிற யாவரையும் ஆசீர்வதியும் சுவாமி. எல்லோருடைய செவிகளுக்கும் தேவையான வார்த்தைகளை நீர் கொடுத்துள்ளோம் அப்பா. நீர் கொடுத்தோம் நாங்கள் பேசுவோம் சுவாமி. நாங்கள் பேசுகிற வார்த்தைகளை ஆண்டவரே நீர் உம்முடைய மகிமைக்காக பயன்படுத்த ஜெபிக்கிறோம். அர்ப்பணிக்கவும் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இயேசுவின் அருமையின் பிதாவே. ஆமென். வேத ஆராய்ச்சி நம்ம ஆரம்பிக்க போறோம். இப்ப நீங்க பாத்தீங்கன்னாக்கா, இதுல வந்து ஆஹ், நம்ம முதலாவது இந்த வசனத்தை நம்ம பார்ப்போம். அது வந்து பேதுருவும் அவருடைய சகோதரர் அந்திரேவும் மீன் பிடியில் தொழில் இருந்தாங்க சொல்லி பார்த்திருக்கோம். இந்த தொழிலிருந்து அழைக்கப்பட்டார்கள் சொல்லி பார்த்திருக்கோம். இதுல 2ல வந்து நம்ம யோசிச்சு பார்த்தோம்னாக்கா, மத்தேயு 18ஆம் அதிகாரத்துல வந்து மத்தேயு 1ஆம் அதிகாரம் சாரி 4ஆம் அதிகாரத்துல வந்து அ பேதுரு அறிமுகப்படுத்தப்படுறான். அதே வேளையில மார்க் 1ஆம் அதிகாரத்திலயும் நம்ம வந்து பார்த்தோம்னா 16, 18 வசனங்கள் வரை பார்த்தோம்னாக்கா, அங்க வந்து அறிமுகப்படுத்துறாங்க. எப்படின்னாக்கா, சீமோன் பேதுருவாக அறிமுகப்படுத்தப்படுகிறார்கள். லூக்காவுல வந்து அது பிறகு பார்த்தோம்னாக்கா, இந்த 2லயும் வந்து சீமோன் தான் அறிமுகப்படுத்துறாங்க. லூக்காவுல வந்து இயேசு வந்து அறிமுகப்படுத்துறது எங்கன்னாக்கா, சீமோனை அறிமுகப்படுத்தினாக்கா, சீமோன் வீட்டுக்கு மாமி சோமனம் இருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து வந்து அவர் அற்புதம் செஞ்சாரு. அதையும் போட்டு பார்த்திருக்கோம். கரெக்டா பார்த்தோம்னாக்கா, யோவான் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல 40, 42 வசனங்களை வாசிக்கிறேன். 40ஆம் வசனத்துல யோவான் ஸ்நானகரின் சீடர்களில் ஒருவனான அந்திரேயா இயேசுவை முதலில் கண்டதாகவும் அவர் அவருடைய அண்ணன் சீமோனுக்கு அவருக்கு அறிமுகம் செய்ததாகவும் நாங்கள் பார்க்கிறோம். 42ஆம் வசனம் பார்த்தோம்னாக்கா, அவனை இயேசுவினிடத்தில் கூட்டியவன் வந்தான். இயேசு அவனை பார்த்து, நீ யோனாவின் மகனாகிய சீமோன், நீ கேபா எனப்படுவாய் என்றார். கேபா என்பதற்கு பேதுரு என்று அர்த்தமா. இந்த சீமோன் இங்குதான் பேதுரு என்று புது பெயரை பெற்றுக் கொண்டிருக்கான்னு பார்க்கிறோம். இப்ப நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னாக்கா, இருந்து ஒண்ணு தெரியுது. இயேசுவுக்கு அறிமுகமான சீமோன் மீன்பிடி பிடிச்சிட்டு இருக்கும்போது அவர் வந்து அங்க வந்து கூப்பிட்ட உடனே அவன் வரான்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு சாப்டர் பார்த்தோம். அப்போ அவர் அறிந்து அவருக்கு பின்னாடி சென்று வந்தான் இந்த சீமோன். ஆனா தொடர்ந்து வந்தா கூட அதுக்காக வந்து அவன் உடனே இயேசுவை பின்பற்றி போயிட்டான்னு சொல்லவே முடியாது. திரும்பவும் அவன் வீட்டுக்கே போயிட்டான். வீட்டுல வந்து மாமியார் சோமா இருந்தாங்க. அப்போ மாமிக்கு சுகம் கொடுக்கும்படியாக இயேசு கிறிஸ்து வந்தான்னு சொல்லி இன்னொரு அதிகாரத்துல பார்த்தோம். ஸோ இன்னொரு சுவிசேஷத்துல பார்த்தோம். அப்போ இதெல்லாம் முடிச்ச பிறகு அப்போ கூட அவரை பற்றி கொள்ளவில்லை. அவருடைய பெயர் வந்து பேதுரு சொல்லி எப்ப மாற்றப்பட்டதோ அதுக்கு பிறகுதான் அவனுக்குள்ள ஒரு மாற்றம் வந்தது. ஸோ அந்த பெயர் மாற்றம் வந்து ஒரு முக்கியமான காரியம். நம்ம வாழ்க்கையில பார்த்தோம்னாக்க இந்த புதிய பெயரை குறித்து ஏற்கனவே நம்ம வந்து சில முறை நினைத்து பார்த்திருக்கோம். அந்த பெரிய பெயர் மாத்திரம் வந்து முக்கியமான ஒரு காரியம். இது பேதுரு வாழ்க்கை நடந்தது. நடந்த பிறகு பார்த்தோம்னாக்கா பேதுரு அதிகமாக இயேசு கிறிஸ்துவை பின்பற்றான்னு சொல்லி பார்க்கிறோம்.
நம்ம அதிகமா பார்த்தோம்னாக்கா, இதுல கொஞ்சம் நம்ம பழைய ஏற்பாட்டையும் கொஞ்சம் பார்த்துருவோம். அதுல வந்து நீங்க பார்த்தோம்னாக்கா, ஆ யாக்கோபு என்று ஒரு மனுஷன் தெரியும். அவன் வந்து அந்த பேரு தகுந்த பிள்ளையாக அவன் எத்தன். அவன் எத்தனாக இருந்தான். அந்த எத்து வேலை செஞ்சுட்டே இருந்தான்னு சொல்லி பார்த்தோம். அப்படி இருக்கும் பொழுது, ஒரு தடவை எத்து வேலை நிமித்தமாக அவனுடைய சகோதரனுடைய ஜேஷ்ட புத்திர அந்த சுவீகாரத்தை அவன் பெற்றுக்கொண்டான். அத பெற்றுக்கொண்ட பிறகு அண்ணனுக்கு கோபம் வந்துச்சு. அவன அடிக்க வரான். உடனே அங்கருந்து தப்பிச்சு ஓடுறான். ஓடும்போது முதலாக பெத்தேல்ல ஆண்டவர் இயேசு தேவனை சந்தித்தான். பெத்தேல சந்தித்து அ அது பிறகு உடனே அவன் மாற்றம் ஏற்படல. இயேசு கர்த்தரோடு போனான். அவர் சொன்னாரு, "நான் உன்னை கைவிடப் போறது கிடையாது. எல்லாம் ப்ராமிஸ் பண்ணாரு. திரும்பி நீ வருவான்னு சொன்னாரு." எல்லாத்தையும் ப்ராமிஸ் எடுத்துக்கிட்டான். எடுத்துட்டு அவன் அங்க போனான். அங்க போய் அவனுடைய மாமனாகிய லாபானை போய் சந்திச்சான். அது 14 ஆண்டுகள் அவனுடைய பிள்ளைகளுக்காக 2 மக்களுக்காகவும் அவன் வந்து வேலை செஞ்சு, உழைத்து இந்த 2 பேரையும் கல்யாணம் பண்ணிட்டு, பெரிய சமுதாயத்தை உருவாக்கினான்னு சொல்லி பார்த்தோம். இதுல ஒரு விஷயமா என்னன்னாக்கா, அவன் பயங்கர ஐஸ்வர்யமா இருந்தான். எப்படி ஐஸ்வர்யமா இருந்தான்னு சொன்னாக்கா, எல்லாம் தந்திரம் தான். ஏதாவது தந்திரம் பண்ணுவான். தந்திரம் பண்ணி அவனுடைய ஆட்கள் மாத்திரம் அதிகமான குட்டிகள் போடும்படியாகவும், லாபான் ஆடுகள் அதிகமான குட்டிகள் போடாதபடியாகவும் அவன் தடுத்து நிறுத்தான். இது வந்து ஒரு தந்திரம் தான். இது அவனுடைய எத்தனை தான். எத்தனை பேரை தான் அவன் பண்ணான் அவன். அப்படி பண்ணிட்டே தான் இருந்தான். அப்போ வந்து அவனுடைய மாமா வந்து இவன் பண்ண தப்ப கண்டுபிடிச்சிட்டான். கண்டுபிடிச்சிட்டு உடனே எப்படியாவது இவனை தொலைக்கணும்னு நினைச்சு எதிர்பார்த்தான். அவன் தப்பி ஓடுறதுக்காக அவன் பொண்டாட்டிகள் பிள்ளைகள் எல்லாரும் கூட்டிட்டு அங்கிருந்து ஓடுறான். அப்படி ஓடும் பொழுது திரும்பமாக அவன் என்ன பண்றான்? ஆண்டவரை சந்திக்கிறான். இப்போ இன்னொரு முக்கியமான காரியம். இப்போ அவன் ரிவரை தாண்டி போகும் பொழுது அங்க என்ன ஆகுதுனாக்கா, அவனுடைய அண்ணன் ஏசா அவன் வந்து எதிர்கொண்டு வரான். கேள்விப்பட்ட உடனே பயந்துட்டான். சரி, ஏற்கனவே அவன் மேல நம்ம ரொம்ப கடுப்பா இருக்கான். நம்ம பண்ண எத்து வேலை நிமித்தமாக அவன் கடுப்பா இருக்கான். ஐயா, இந்த வேலைக்குள்ள நம்ம வந்து தப்பிச்சுக்க வழியே கிடையாது சொல்லிட்டு அவன் ஆண்டவருடைய பாதத்துல காத்திருந்து ஜெபம் பண்றான். அப்படி பண்ணும் பொழுது ஆண்டவர் என்ன செய்றாரு, இந்த வேளை வந்து அவர் என்ன சொல்றாருனாக்கா, அவன் பெயரை மாத்துறாரு. இஸ்ரவேல்ன்ற பெயரை மாத்துறாரு. அப்படி மாத்தின பிறகுதான் அவன் வந்து ஒரு வித்தியாசமான மகனா மாறிவிட்டு, அதுக்கு பிறகு நம்ம பார்த்தோம்னாக்கா, அவன் வாழ்க்கை முழுவதுமாக அநேக காரியங்கள் வந்து கர்த்தரால் நடத்தப்பட்டு, அந்த எகிப்தியர் மத்தியிலே போய் சேர்றது, அவங்க விடுதலையாக வர்றது, எல்லா காரியத்தையும் வந்து கர்த்தர் நடத்தி கொடுத்தார். அப்படியாக இஸ்ரவேல் ஆன பிறகுதான், அவனுடைய சந்ததி முழுவதுமாக இஸ்ரவேல் என்ற பெயர் புதிய நாமத்தை பெற்றுக்கொண்ட பிறகுதான் ஆண்டவர் இந்த கிரிகள் செய்தார். அதே விதமாக சீமோன் கூட பேதுருவா மாறின பிறகு ஆண்டவர் வழி ஜனமாக மாறினான். கர்த்தர் நம்மளை எத்தனை பேர் நம்ம 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 குறிச்சு நம்ம பார்த்திருக்கோம். ஆண்டவரை சொல்லியிருக்காரு, நம்மளை முன்குறிச்சிருக்காரு. இது வந்து நம்ம ரோமர் 8ஆம் அதிகாரத்துல பார்க்கிறோம். நம்ம எவரை முன்குறித்தார்களோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான் ஆக்கியும் இருக்கிறார். எவர்களை நீதிமான் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். அப்போ நம்ம மகிமைப்படுத்த எப்படி அழைத்தார்? எப்படி அழைத்தாரு? ஒரு புதிய பெயரை சொல்லி. என்ன பெயர் அது? கிறிஸ்தவன், கிறிஸ்தவள் என்ற பெயர் கொடுத்திருக்காரு. அதுக்கு முன்னாடி நமக்கு வெவ்வேறு பேர் இருந்திருக்கலாம். இந்த குடும்பத்தை சேர்ந்தவன் சொல்லிட்டு பேர் இருந்திருக்கலாம். இல்ல இந்த நாட்டை சேர்ந்தவன் சொல்லி பேர் இருந்திருக்கலாம். அது ஒருவேளை இந்த தொழிலை வச்சு இந்த வேலை செய்யறவன் சொல்லி ஒரு பேர் இருந்திருக்கலாம். என்னன்னா என்னுடைய கம்பெனில வந்து எல்லாம் மெட்ரேஜ் தான் கூடுவாங்க. அந்த காலத்திலேயே மெட்ரேஜ் தான் கூப்பிட்டு இருந்தாங்க. ஏன்னா அதுதான் என்னுடைய மெயின் வேலையா இருந்தது. ஐயா, எல்லாருமே ஒரு மெட்ரேஜிஸ்ட் தான் சொல்லுவாங்க. அது பிறகு நான் ஒரு பிரின்சிபால் ஆனேன். அது பிறகு எனக்கு கூடுதலாம் பிரின்சிபால் தான் கூடுவாங்க. ரெஃபெக்ட் பிரின்சிபால். எங்க போனாலும் சரி, சர்ச்சில் போனா கூட அங்க நம்ம ராஜனுடைய சபைக்கு போவேன். அவர் வந்து எஃபெக்ட் வந்திருக்காரு நம்மளுடைய பேசுவார் சொல்லி நம்ம போடுவாங்க. இப்படி ஐடென்டிஃபிகேஷன் எஃபெக்ட் பிரின்சிபால் தான். ஆனா ஆண்டவரை சந்திச்ச பிறகு ஒரு புதிய நாமத்தை கொடுக்கிறார். அது என்ன நாமம்னாக்கா, கிறிஸ்தவன், கிறிஸ்தவள் என்ற பெயரை கொடுக்கிறார். நம்ம ஜாதி வச்சு அல்ல, நம்முடைய நாட்டை வச்சு அல்ல, நம்முடைய மதத்தை வைத்து, நம்முடைய மக்களை வைத்து அல்ல, நம்முடைய சொந்தத்தை வைத்து அல்ல, நமக்கு கர்த்தர் கொடுத்த புதிய பெயர் கிறிஸ்தவன், கிறிஸ்தவன் என்ற பெயர். அந்த பெயரை நம்ம தாங்கியிருக்கோமா என்பதை சிந்தித்து பார்ப்போம். அடுத்தபடியாக பேதுருவை பார்த்தோம்னாக்கா, இந்த சீமோன் பேதுருவில இப்ப மாற்றப்பட்டான்னு சொல்லி பார்த்தோம். மாற்ற பிறகு
அவன் உடனே ஓவர் நைட்டா அவன் வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா மாறல. அவன் குணாதிசயங்கள் மாறவில்லை. எப்படி மாறுச்சுனாக்கா படிப்படியாக மாறினது. அதான் ஒரு முக்கியமான காரியம். ஸ்டெப் பை ஸ்டெப். பேதுரு பழைய பேதுருவா இருந்தான். பழைய வாழ்க்கையில செஞ்ச காரியங்கள்லாம் செஞ்சுட்டு தான் இருந்தான். ஆனா அதுக்கு பிறகு ஸ்டெப் பை ஸ்டெப்பா மாத்தினான். அதே விதமாக நம்ம கூட கிறிஸ்தவராக பேர் சூட்டப்பட்ட பிறகு நம்ம வந்து வித்தியாசமா இருக்க வேண்டும். இந்த பேதுரு வந்து முன்னாடி இருந்ததை விட பிறகு ரொம்ப பக்தி வைராக்கியத்தோடு இருந்தான். அப்புறம் படிப்படியாக தான் மாற்றம் இருந்தது. இந்த மாற்றத்துக்கு என்ன காரணங்கிறத நம்ம சார் ஆராய்ந்து பார்த்துட்டு இன்னைக்கு முடிக்க போறோம். மற்றபடி சொல்ல போனா நிறைய காரியங்கள் இருக்கிற போதை பற்றி அதெல்லாம் சொல்றது டைம் கிடையாது. இப்ப டைம் படி பார்த்தாக்கா இந்த 3 காரியங்கள் மாத்திரம் நம்ம பார்க்க போறோம். இந்த முதலாவது காரியம் வந்து மத்தேயு 14ஆம் அதிகாரம் 22 வசனத்தை பார்த்தோம்னாக்கா, பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீரே ஆனால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றார். இயேசு வா என்றார். அப்பொழுது பேதுரு படகை விட்டு இறங்கி இயேசுவிடத்தில் போக கடல் மேல் நடந்தான். இதுதான் ஒரு அற்புதமான காரியம். கடல்ல மனுஷன் நடக்க முடியாது, அது பேருக்கும் தெரியும். ஆனா ஆண்டவர் நடந்துட்டு இருக்காரு. அதனால அவன் ஒரு துணிச்சலோட துணிந்து அவன் கேட்கிறான், நான் வரலாமான்னு சொல்லி. கர்த்தர் வான்னு சொன்னாரு, இறங்குனா, நடந்தான். கர்த்தர் வந்தது அற்புதம் கிடையாது, பேதுரு நடந்ததுதான் அற்புதம். அந்த அற்புதம் நடந்தது அவன் கண்டான். அதே நேரத்துல எப்போ இயேசுவை பார்க்காமல் பக்கத்துல இருக்க கடலை பார்த்தானோ, எப்போ அந்த காற்றின் சத்தத்தை கேட்டானோ, எப்போ அந்த கடலுடைய கொந்தளிப்பை பார்த்தானோ, உடனே அவன் பயந்து அவன் தண்ணிக்குள்ள இறங்கிட்டான். நடக்க முடியாம தண்ணிக்குள்ள இறங்கிட்டான். அப்ப இயேசு கிறிஸ்து அவனை வந்து ஆண்டவரை கேட்கிறான், ஆண்டவரை ரட்சியம்னு சொல்லி கேட்கிறான். கேட்கும் பொழுது ஆண்டவர் வந்து அவனை கை நீட்டி அவனை பிடித்து சொன்ன வார்த்தை என்னன்னாக்கா, 31ஆம் வசனத்துல, அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய்? நம்ம கூட அநேக வேலைகளை வந்து கத்துக்க ஏதாவது செய்யலாம்னு சொல்லி சாதிக்கலாம் நினைக்கிறோம். துணிச்சல் இருக்கு, ஆர்வம் இருக்குது, செய்ய முன்படுறோம், கத்தர் ஹெல்ப் பண்றாரு, முன்னேற்றம் தான் வந்துட்டு இருக்கோம். திடீர்னு வந்து ஒரு தடங்கள் வருது, உலக விதமான தடங்கள் வருது. வந்த உடனே நம்ம என்ன பண்றோம்? அமிழ்ந்து போகிறோம். அப்படி அமிழ்ந்து போகும் பொழுது கத்தர் கேட்குதுன்னா, அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்படும்? நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்குது? அதுக்கு ஒரு சந்தேகம் இருக்குதா? ஆண்டவர் பதிவை சொன்னாரு, உனக்கு விசுவாசம் இருக்குது, ஆனா கூட சந்தேகம் இருக்குது. அருமையான சகோதரியே, நம்முடைய வாழ்க்கையிலே விசுவாசம் உண்டு, கூட சந்தேகம் உண்டு. ஆகிய அதை செஞ்சிருவானா? கர்த்தர் நிறைய காண்ட கொடுத்திருக்காரு, நான் செஞ்ச சொல்லி கொடுத்திருக்காரு. நான் செய்வேனா என்று சொல்லி சில நேரங்கள் சந்தேகம் வந்துருது. இந்த சந்தேகம் இருக்குதான்னு சொல்லி கர்த்தர் கேட்கிறார். சீக்கிரம் போவோம். அடுத்தபடியா பார்த்தோம்னாக்கா, இப்போ 2வது காரியம் பார்த்தோம்னாக்கா, ஆண்டவருடைய வார்த்தையை குறித்து அவன் உணர்வாக இருந்தான். அவன் ஆண்டோட போய் கேட்கிறான் ஒரு தடவை, ஒரு குறிப்பிட்ட ஊமையை கத்த சொல்லிட்டு இருக்கும் பொழுது, அந்த ஊமையுடைய விளக்கம் வேணும்னு சொல்றாரு. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீங்களும் இன்னும் உணர்வுள்ளா இருக்கிறீர்களா? வார்த்தை வாசிக்கின்ற இடத்துல உணர்வு தேவை. ஆண்டோட வார்த்தைக்கு நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பல வேளைகளில் வேதத்தை வாசித்திருக்கோம், ஃபாஸ்டா வாசித்திருக்கோம். ஆனா அதே நேரத்துல ஒவ்வொரு ஸ்டெப்பா நம்ம போய் ஒவ்வொரு வார்த்தை என்ன சொல்லுதுங்கிறத நம்ம உணர்ந்து வாசிக்க வேண்டும். இந்த உணர்வு இருக்கிறதா என்பதை கர்த்தர் கேட்கிறார். பேதுரு கேட்டார், சீமோனிடம் கேட்டார். இப்ப அதே விதமாக கிறிஸ்துவனாக மாறிய உன்னிடம் கேட்கிறார். கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்கும் பொழுது உணர்வோடு கூட இருக்கிறாயம்மா சொல்லி கேட்கிறார். சரி, அடுத்தபடியாக 3ஆம் காரியத்தை பார்த்தோம்னாக்கா, இயேசு குறித்து தெளிவு இருந்தது, உலகத்தாரை போன்ற சிந்தையும் இருந்ததுன்னு சொல்லி பார்க்கிறோம். இதை நம்ம பார்த்தோம்னாக்கா, ஆண்டவரை வந்து அவரை நோக்கி கேட்கிறாரு, இந்த மாதிரி நான் யாருன்ற உலகத்தார் எல்லாம் சொல்றாங்க, சில பேர் எலியான்றாங்க, சில பேர் தீர்க்கதரிசி சொல்றாங்க, அவங்க எல்லாம் சொல்றாங்க, நீ என்ன சொல்றா கேட்கிறாரு. உடனே பேதுரு சொல்றான், சீமோன் பிரதியுத்தரமாக, நீ தேவனுடைய குமாரன் கிறிஸ்து என்றான். இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான், மாம்சமும் ரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்திலிருந்த என் பிதா உனக்கு வெளிப்படுத்தினார். மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இக்கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை, பல ராஜ்யத்தின் திறவுகோள்களை உனக்கு தருகிறேன்.
பூலோகத்திலே நீ கட்டுவது எதுவோ அது பருவதை கட்டப்பட்டு இருக்கும். உலகத்தினை கவிட்டழிப்பது எதுவோ அது பருவதை கட்டப்பட்டு சொல்றாரு. இந்த ஒரு பாயிண்ட் நம்ம அதிகமா கவனிக்க வேண்டியது. அதான் கொஞ்சம் டைம் கொடுக்க போறேன். என்ன மாற்றங்கள் சொன்னாக்கா, முதலாவதாக அந்த மாற்றங்கள் நமக்குள் இருக்கிறதா? அது என்ன மாற்றம்னாக்கா, இந்த அந்த பூலோகத்துல வந்து அந்த கல்லின் மேல அவருடைய மாளிகை கட்டுறேன்னு சொன்னாரு. அந்த கல்லை பத்தி நம்ம அதிகமா பிற்காலத்துல பார்க்கலாம். அது ஜீவனுள்ள கல் அது. அந்த கல்லு குறித்து அவர் வந்து பேதுருவுல அவர் நல்லா எழுதியிருக்காரு. அந்த ஜீவ கற்களாக உங்களை என்னையும் மாற்றிருக்காரு. ஜீவனுள்ள கற்களாக நம்மளை வச்சுதான் அந்த சர்ச்சை கட்டிருக்காரு. அப்போ அந்த சபை வந்து இயேசு கிறிஸ்து வந்து அவருடைய நம்ம பேதுருவுடைய அஸ்திபாரத்தை மேல கட்டியிருக்காரு. அந்த அஸ்திபாரத்தில் இருக்க பேதுரு வந்து அந்த ஜீவ கல்லாக இருந்து மூலக்கல்லை இயேசு கிறிஸ்துவின் கட்டப்பட்டு ஜீவக்கல்லாக இருந்து உங்களை என்னையும் ஜீவக்கல்லாக மாற்றி இருக்கிறார். இப்போ அந்த அதிகாரம் எல்லாம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பரலோகத்தின் திறவுகோல்களை உனக்கு தருவேன். நம்ம சக மனிதர்கள் எல்லாம் பரலோகத்துக்கு வந்து சேரணும். அப்போ அந்த கீ நமக்கு தான் இருக்கு. நம்ம தான் போய் இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் ரட்சிப்பின் செய்தியை குறித்து ரட்சகர் என்பதை குறித்து நாம் சொல்ல வேண்டும். அது சொல்றோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். மாற்றப்பட்ட நீங்களும் நானும் நாம் சொல்ல வேண்டிய காரியம் வந்து பரலோக ராஜ்யத்தை திறவுகோலை திறந்து கொடுக்க வேண்டும். அப்புறம் கட்ட வேண்டிய மக்கள் ஊழியா இருந்தா கூட கட்டிட்டோமா? சில பேர் வந்து தவறான போதனை கொடுத்து உங்களுடைய விசுவாசத்தை கெடுக்க நினைக்கிறார்கள். சபையின் விசுவாசத்தை கெடுக்க நினைக்கிறார்கள். நம்ம அவளை கட்டிடணும் சொல்லி கத்துறது பார்க்கிறாரு. நம்ம திறமை கட்டிருக்கோமா? நம்ம சும்மா அவங்க எல்லாரையும் ஊம் கூட்டிட்டு போயிட்டே இருக்கோம். இல்ல, கட்டுறது கிடையாது. நம்ம கட்டணும் சொல்லி எதிர்பார்க்கிறாரு. அடுத்தபடியாக கட்டப்பட்ட ஊழியர்கள் இருக்காங்க. சில பேர் அவங்கள ஊழியர் செய்யவே முடியல. அவங்களுடைய கட்டுகளை அவிழ்த்தோமா? இந்த 3 காரியங்கள் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து பல ராஜ்யத்துக்கு செலவுக்கு நம்ம திறக்கணும். அடுத்தபடியாக நம்ம யாரெல்லாம் எந்த ஊழியர்கள்லாம் வந்து இந்த மாதிரி கர்த்தருடைய சுவிசேஷ பிரசங்கிக்காம வேற ஏதாவது தவறா மாற்றான கருத்துக்களை கொடுத்திருந்தாங்க அவங்களை கட்டணும். கட்டுறதுக்கு அதிகம் நமக்கு இருக்குது. கட்டணுமா? அடுத்தபடியாக நம்ம கட்டப்பட்ட ஊழியர்களை நம்ம கட்டெடுக்கிறோம் சொல்லி பார்க்கணும். அடுத்தபடியாக அப்போ இயேசு அவ்வளவு திரும்பி பார்த்து எனக்கு இப்போ இந்த பேதுருவுக்கு வந்து இப்போ இவ்விதமாக அந்த பரலோக அவர் கொடுத்த அந்த அதிகாரத்தை படி செய்யாம இயேசு கிறிஸ்துவிடம் வந்து அவருடைய பிற்காலத்துல செய்ய போகிற காரியங்களை குறித்து அவர் சொல்லும் பொழுது அது கடந்து கொள்ளலாம். கடந்து கொள்ளும் பொழுது உரிமையோடு கடந்து கொள்ளும் நான் இல்லைன்னு சொல்ல, ஆனா கத்த சொல்றாரு, அப்பா இப்போ சாத்தன்னு சொல்றாரு. இந்த காலத்துல நம்ம ஒருவேளை அப்ப கத்தரின் சிந்தைக்கு இல்லாம உலக சிந்தையோட சிந்திக்கணும்னு சொன்னாக்கா இயேசு கிறிஸ்து சிந்தை உங்களுக்கு இருக்குன்னு சொல்லுவாங்க சொல்றது. நமக்கு அந்த சிந்தை இருக்கிறதா இல்ல உலக சிந்தைகளோடு நம்ம செஞ்சுட்டு இருக்கோமாங்கிறத நம்ம சிந்தை பார்க்கணும். அடுத்தபடியாக தரிசனம் இங்க வந்து பார்த்தோம்னாக்கா அந்த பர்வத மலை கூட்டு போறாரு, பேதுருவையும் கூட்டு போறாரு. கூட்டு போய் அந்த இடத்துல வந்து மோசையும் எலியாவும் வந்து அவரோட பேசுறதுக்காக பாக்குறாங்க. எல்லாரும் தான் பாக்குறாங்க. அவரை குறித்து அவர்கள் சாட்சியை புரிந்து கொண்டாங்க. உடனே வந்து பேதுரு சொல்றான். அப்பொழுது பேதுரு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நாம் இங்கே இருக்கிறது நல்லது. தன்னலமான ஒரு காரியம். நாம் இங்க இருக்கிறது நல்லது. சித்தமானால் இங்கே உமக்கு ஒரு கூடாரம், மோசேக்கு ஒரு கூடாரம், இலியாவுக்கு ஒரு கூடாரம் சொல்லி 3 கூடாரங்கள் காட்டுறாங்க. இந்த 3 கூடாரம் என்னன்னாக்கா இந்த காலத்துல வந்து சபைகளை வந்து சில சபைகள் இயேசுவிலே கட்டப்பட்டிருக்கிறது. நல்லதுதான். அந்த சபையை மாத்த நினைக்கூடாது. அதுக்காக ஒரு தனி சபையா பிரிச்சு போச்சு. அடுத்த இன்னொரு சபை வந்து எலியா வந்து யோவான்ஸ்நானன் குறிக்குது. யோவான்ஸ்நானன் வந்து ஞானஸ்தானம் கொடுத்து ஒரு தனி சபை ஆரம்பிச்சான். சோ ஞானஸ்தானத்தின் அடிப்படையில ஒரு சபை இருக்குது. அதே வேளையில மோசே நியாயப்பிரமாணத்தின் அடிப்படையில சபைகள் இருக்கிறது. அப்போ 3 விதமா சபை இருக்குது. என்னன்னாக்கா ஒன்று வந்து இயேசுவையே ரட்சகராக ஏற்றுக்கொண்ட சபை ஒன்று இருக்கிறது. இன்னொன்று வந்து நியாயப்பிரமாணத்தின் அடிப்படையில் இருக்கிற சபை ஒன்று இருக்கிறது. மூன்றாவதாக ஞானஸ்தானத்தின் அடிப்படையில் சபை ஒன்று இருக்கிறது. இந்த 3 சபைகளையும் ஆண்டவர் அனுமதிச்சுதான் வைத்திருக்கிறார். அப்போ ஆனா கர்த்தருடைய நாமம் வந்து விளங்கும்படியாக அங்க தனித்தனியாக பிரிக்க வேண்டாம் என்று சொல்லி கர்த்தர் எதிர்பார்க்கிறார். எல்லாம் கர்த்தரின் சபைதான், எல்லாம் இயேசுவின் சபைதான். ஆனால் இதை பிரிச்சு சொல்லும்படியாக உமக்கு ஒரு கூடாரமும் மோசேக்கு ஒரு கூடாரமும் எலியாவாகிய அந்த யோவான் ஞானஸ்தானனுக்கு ஒரு
எதுவுமா கொடுக்கன்னு சொல்லி அவர் சொல்லியிருப்பார். அடுத்தபடியாக நம்ம 5ஆம் காரியம் வந்து ஆண்டோட போய் கேட்கிறாரு. அதாவது மத்தேயு 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல, அப்பொழுது பேதுரு அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, சகோதரன் எனக்கு விரோதமாக குற்றம் செய்தால் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும்? 7 தரமா? 7 தரம் மட்டுமா என்று கேட்டான். இயேசு 7 தரம் அல்ல, 70 தரம் என்று சொன்னார் சொல்லி சொல்றார். இதுல நல்லா கவனிச்சு பார்த்தோம்னாக்கா, இந்த ஒரு குறிப்பிட்ட காரியம் வந்து ஆண்டவர் என்ன வெளிப்படுத்தாருனாக்கா, சபையுடைய கட்டுப்பாட்டின் படியாக இவ்வளவுதான் செய்யணும், அவ்வளவுதான் செய்யணுமா, போதுமா? இல்ல, அதையும் விட அதிகமா செய்யணும். 7 தரம் அல்ல, 70 தரம் என்று சொல்றாரு. அப்போ விசுவாசத்துக்கு மாறாக சபை சட்டம் இருந்தால் அந்த சட்டத்தை நம்ம முத்தத்து கொடுக்கிறோமா, இல்ல இயேசுவின் வார்த்தைக்கு முக்கியம் கொடுக்கிறோமா? இயேசுவின் வார்த்தைப்படிதான் நம்ம செய்யணும்ன்றதை எதிர்பார்க்கிறார். அடுத்தபடியாக 7ஆம் காரியம் வந்து சுயலாபத்தை வெளிப்படுத்தினார். இந்த மத்தேயு 19:27 வசனத்துல வந்து, அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாரையும் விட்டு திட்டுப்பட்டுறோமே, என்ன கிடைக்கும்? எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டோம், எங்களுக்கு ஏதாவது ஸ்பெஷலா இருக்குதா கேட்கிறான். உடனே இயேசு சொன்னாரு, இந்த பதில் வந்து முக்கியமா எங்க சொல்ல வரேன்னாக்கா, மார்க் 10:30 வந்து இன்னும் தெளிவா போட்டிருக்கு. இப்பொழுது இம்மையிலே உங்களோடு கூட 100 வீடுகளையும் சகோதரிகளையும் தாய்களையும் பிள்ளைகளையும் நிலங்களையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் அடைவான் என்று மெய்யாக சொல்கிறேன். இதுல வந்து இந்த துன்பங்களை வார்த்தை மாத்திரம் மத்தேயு சேர்க்கல, மார்க் அதை சேர்த்து வச்சிருக்கான். அது முக்கியமான காரியம். இந்த உலகத்திலே துன்பங்கள் உண்டு, துயரங்கள் உண்டு, கஷ்டங்கள் உண்டு, நஷ்டங்கள் உண்டு. அதே நேரத்துல கடைசியில நமக்கு என்ன உண்டுனாக்கா, அது வந்து நமக்கு நித்திய ஜீவன் உண்டு. அந்த ஒரு நம்பிக்கை நமக்கு வேண்டும். இயேசுவை பின்பற்றும் மக்களுக்கு என்ன லாபம், என்ன நஷ்டம்னாக்கா, என்ன லாபம்னாக்கா நித்திய ஜீவன் நமக்கு உண்டு. அதுதான் முக்கியமான ஒரு காரியம். அதை விட்டுட்டு இந்த உலகத்துல எனக்கு ஏதாவது லாபம் இருக்கா, சர்ச்சில் மெம்பரா இருக்க லாபம் இருக்கா, சர்ச்சில் எனக்கு கார்டியஸா இருக்க லாபம் இருக்கா அப்படின்னு சொல்லி நான் என் சொந்த லாபத்தை எதிர்பார்த்தா கர்த்தர் அனுமதிப்பதில்லை. கர்த்தர் சொல்லும் காரியம் வந்து இந்த லாபம் இல்ல, நித்தியம் உண்டு சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் ஸ்தோத்திரம். விதமாக நாம் கர்த்தரை தொழுது கொண்டாக உதவி ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, நல்ல ஆண்டவரே, பேதுருவை குறித்து நாங்கள் அதிகமாக தியானித்தோம்ப்பா. ஆண்டவரே, எங்களுக்கு இந்த தியானத்திலே அதிகமான நேரம் ஒதுக்க முடியவில்லை. காரணம் ஆண்டவரே, எங்களுக்கு அநேக விதமான தடைகள் வந்தது. அந்த தடைகள் நிமித்தமாக எங்களால் அதிகமாக செய்ய முடியல. ஆனாலும் கூட நாங்க விசுவாசத்தோடு கூட செஞ்சிருக்கோம். கர்த்தர் இந்த விசுவாசத்தை கனப்படுத்தி நாங்கள் கர்த்தருக்கு ஏற்ற விதமாக நடந்து கொள்ள கிருபை தாரும் சுவாமி. ஆண்டவரே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் அதே பேது செய்த அநேக தவறுகளையும் நான் செய்து கொள்ள வருகிறோம். அப்படி செய்யாமல் ஆண்டவரே, நாங்கள் அதிகமாக கர்த்தரையே மகிமைப்படுத்தி மேன்மைப்படுத்தி வழக்கத்தை கிருபித்தாரும். தமிழை எவ்விதம் நடக்க வேண்டும் என்பதை எங்களுக்கு கற்றுத்தாரும். கற்றுத்தந்து நாங்கள் உங்களோடு கூட இணைந்து இருக்க கிருபித்தாரும். கற்பனுக்கும் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். எல்லா துதி கனம் இயேசுவின் நாமத்தில் ஜெபம் பிதாவே. ஆமென். ஆமென். சிஸ்டர், இப்போ அருமையாக செய்திகளை பகிர்ந்து கொண்டு லெந்து கால ஜெபங்கள் தலைப்புல இன்னைக்கு வந்து நம்ம ஒருவருக்காக ஒருவர் ஜெபிக்க போறோம். அதுல வந்து சகோதரர் பால்தாஸ் ஐயாத்திரை குடும்பத்திற்காக சகோதரி மேரி சாம்சன் அவர்கள் ஜெபிப்பாங்க. சகோதரி மேரி சாம்சன் அவங்க குடும்பத்திற்காக சகோதரர் பால்தாஸ் ஐயாத்துறை அவர்கள் ஜெபிப்பாங்க. அடுத்ததாக நம்ம மத்திய ஆசிய நாடுகளுக்காக நம்ம ஜெபிக்க போறோம். அந்த ஜெபத்தை வந்து மத்தியில இருக்கிற சகோதரி டாக்டர் சகாயமரி ஜெயச்சந்திரன் அவர்கள் ஜெபத்தை ஏறெடுப்பார்கள். அடுத்ததாக லெந்து கால கன்வென்ஷன் கூட்டங்களுக்காக மத்தியில இருக்கிற சகோதரி ஜெரி ஜோஸ்பின் லாரன்ஸ் அவர்கள் ஜெபத்தை ஏறெடுப்பார்கள். முதலாவதாக நம்ம வந்து ஒருவருக்காக ஒருவர் ஜெபிக்க போறோம். சகோதரி மேரி சாம்சன் குடும்பத்திற்காக சகோதரர் பால்தாஸ் ஐயாத்துறை அவர்கள் ஜெபத்தை ஏறெடுப்பார்கள். ஸ்தோத்திராண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். தகப்பனே, இந்த கர்த்தாவே, இந்த மாலை வேலைக்காய் ஸ்தோத்திரம். அருமையான ஒரு செய்தியை கேட்கும்படியாய் கர்த்தர் கிருபை பாராட்டினீர். அதற்காய் நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. அந்த செய்தி மூலமாக ஒவ்வொருவரிடம் பேசியதற்காய் ஸ்தோத்திராண்டவரே. பேதுரு அப்போஸ்தலனை பற்றி அப்பா தெளிவாக கர்த்தாவே கொஞ்ச நேரத்திலும் கர்த்தருடைய வார்த்தைகளை தெளிவாக எங்களுக்கு கற்றுக் கொடுத்த அப்பா தாசனுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவர். இப்படி பலவீனத்தின் மத்தியிலும் கர்த்தாவே இவ்வளவு நல்ல ஊழியத்தை செய்வதற்காக நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. இப்பொழுது கர்த்தாவே ஒருவருக்கு
நாங்க பாரம் எடுத்து ஜெபிக்க இந்த பாரமான ஜெபத்தை கர்த்தர் கேட்பீராக. ஆண்டவரே கர்த்தாவே, சகோதரி மேரி சாம்சனுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த குடும்பத்துக்காய் நாங்கள் பாரம் எடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. குறிப்பாக அவர்கள் கர்த்தாவே, ஆண்டவரே உமக்கென்று பிரித்தெடுக்கப்பட்ட மகள் என்பதை அறிகிறோம். பிரித்தெடுக்கப்பட்ட குடும்பம் ஆண்டவரே. ஆண்டவரே கர்த்தாவே, உமக்கென்று ஓடுகிற குடும்பம் ஆண்டவரே. ஆண்டவரே உமக்காய் ஊழியம் செய்கிற, இரவும் பகலுமாய் ஊழியம் செய்கிற அப்பா, அப்பேற்பட்ட குடும்பத்தை தந்திருக்கிறீரே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஊழியத்துக்கு அப்படி அர்ப்பணித்து அப்பா செய்கிற ஊழியத்தை அப்பா நாங்கள் கனப்படுத்துகிறோம் ஆண்டவரே. அவர்களை கத்தா இன்னும் வல்லமையாய் பயன்படுத்துவீராக. உமக்கென்ற பாத்திரமாய் எடுத்து பயன்படுத்துறதுக்காக நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. பாத்திரம் நிறைந்த பாத்திரமாய் இருப்பதற்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த ஊழியத்தை கத்தாவே ஆண்டவரே ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை நடத்தி வருகிறதுக்காக நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே பாடல் வழியாய் செய்தி வழியாகவும் பலவிதமான கத்தாவை ஊழியம் செய்கிறதை நாங்கள் அறிகிறோம் ஆண்டவரே. கர்த்தர் இன்னும் மகிமைப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே அவர்களுக்காக அவள் குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தர் கொடுத்த ஊழியத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்கள் முழு மனதோடு அவர் செயல்படுகிறதுக்காக நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே அவள் ஊழியத்தை கர்த்தாவை குறிப்பாக எங்க திருச்சபை மூலமாக பெண்கள் ஐக்கிய சங்கத்தை வழிநடத்துவதற்காக நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு லெந்து காலங்களில் ஒவ்வொரு வீடுகளில் சென்று அப்பா உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துகிற ஆண்டவர் ஒரு பெரும் கூட்டத்தை அழைத்து சென்று அது மதியான வெயிலிலும் பொருட்படுத்தாமல் அப்படி இந்த ஊழியத்தை நிறைவேற்றி வருவதை அறிகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே அந்த பலனை கர்த்தாவே நீர் அறிகிறீர் ஆண்டவரே. அவர்கள் மூலமாக பெரிய காரியங்களை எங்க திருச்சபையில நடைபெறுவதற்காய் நாங்கள் நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே பெண்களை ஒன்றாய் கூடி அப்படியாக அழைத்து சென்று ஒவ்வொரு வீடுகளில் இருக்கிற பாரங்களை புரிந்து கொண்டு ஒவ்வொருவருக்கு அந்த குடும்பத்துக்கு ஏற்ற செய்தி கொடுத்து அந்த குடும்பத்துக்கு ஏற்ற ஜெபம் பண்ணி அப்பா அவர்களை மகிழ்ச்சியாய் ஆக்கி வருவதற்காய் நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. இப்பேற்பட்ட அந்த ஊழியத்தை தொடர்ந்து நடைபெற அப்பா தொடர்ந்து நடத்த அப்பா அவர்களுக்கு பலப்படுத்த வேண்டுமாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. அதனுடைய பலனை கர்த்தாவே அந்த குடும்பம் அனுபவிக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் தாமே பெரிய காரியங்களை செய்தார் என்று சொல்லத்தக்கதாய் கர்த்தர் மாற்றி தருகிறீர், அதற்காக நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. அவருடைய மூத்த மகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பெட்சி குடும்பத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. மருமகனுக்காய் விமலுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பேரன் பீட்டர்சனுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்கள் கர்த்தாவே இப்பொழுது ஆண்டவரே வெளிநாட்டிலே அப்பா வாழ்வதை அறிகிறோம் ஆண்டவரே. சுகமாய் வாழ வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அங்கு கர்த்தாவே அங்கு வாழ்கிற பகுதியிலே போர் பதற்றமான சூழ்நிலை உள்ள காலமாய் காணப்படுகிறது ஆண்டவரே. அங்கு கர்த்தாவே சீக்கிரமாய் ஒரு அமைதி சூழ்நிலை கர்த்தர் உருவாக்கி தர வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அது மட்டும் அந்த பதட்டங்கள் எல்லாம் மாறும்படியாய் ஆண்டவரே கர்த்தாவே எங்கள் பிள்ளைகளுக்கு கர்த்தாவே நீதான் பாதுகாவலாய் இருந்து நடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் முற்றிலுமாய் பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். அந்த குடும்பத்தை வேலி எடுத்து பாதுகாத்துக் கொள்ளும், ரத்தத்துக்குள் பாதுகாத்துக் கொள்ளும் ஆண்டவரே. ஆண்டவரே சீக்கிரமா இந்த அமைதி சூழ்நிலை உருவாக்கி தந்து அவர்களுக்கு எந்த பாதிப்பு இல்லாமல் கர்த்தாவே பழைய சூழ்நிலை கொண்டு வர வேண்டுமாய் நாங்கள் பாரம் எடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஜெப கூடுகை அனைவரும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அதே போல கர்த்தாவே மகள் 2வது மகள் பெல்ஷியாவுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நல்ல தாளந்துகளை நிறைந்த மகள் ஆண்டவரே. வல்லமையாய் பயன்படுத்தி வருகிற பாத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே எங்க திருச்சபைக்கும் ஆண்டவரே அந்த குடும்பத்துக்கும் நம்முடைய ஊழியங்களுக்கும் அப்பா பயன்படுத்தி வருகிற அதற்காக ஸ்தோத்திரம். செய்தி வேளையிலே கர்த்தாவே அவள் வல்லமையாய் பரிசுத்த ஆவியான அபிஷேகத்தால் நிரப்பி வல்லமையான செய்தி அப்பா அந்த சிறு வயதிலேயே அப்பா கர்த்தாவே தைரியமும் வல்லமையாய் செயல்படுகிறது நாங்கள் அறிகிறோம் ஆண்டவரே. கர்த்தர் தாமே இன்னும் வல்லமையாய் பயன்படுத்துவீராக. எதிர்காலம் பிரகாசமாக அமைத்து தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அவளுக்கு ஏற்ற துணையை கர்த்தரை ஏற்ற நேரத்திலே அந்த கர்த்தாவே நீ கொண்டு வர போவதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் தாம் பெரிய காரியங்களை செய்தார் என்று சொல்லத்தக்கதாய் இந்த குடும்பம் உமக்கென்று தெரிந்தெடுக்கப்பட்ட குடும்பம், உமக்கென்று அர்ப்பணித்த குடும்பம், உமக்கே முதன்மையான ஸ்தானத்தை கொடுக்கிற குடும்பம் என்பதை நாங்கள் அறிகிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து அவர்களை பலப்படுத்தும், தொடர்ந்து வல்லமையாய் பயன்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஐயேசி நாம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஆமேன். அடுத்ததாக சகோதரர் பால்தாஸ் ஐயாத்துரை குடும்பத்திற்காக சகோதரி மேரி சாம்சன் அவர்கள் ஜெபிப்பார்கள். ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, துதிக்கிற ஏசப்பா, நன்றியோடு நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிற தகப்பனே. இந்த நாள்ல இந்த ஜெப நேரத்துல ஜெபத்துல பங்கு பெற கத்தர் கொடுத்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திர ஆண்டவரே.
கொடுத்த செய்தி எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்ததற்காக நன்றி செலுத்துகிறப்பா. கர்த்தாவே, எவ்வளவு தடைகள் இருந்தாலும் ஜெபங்கள்ல பங்கு பெறக்கு ரொம்ப தடைகள் இருந்தாலும் கர்த்தர் இந்த நாளை கிருபையாய் தந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். அருமையான சகோதரன் பால்தாஸ் ஐயாத்திர அவங்க குடும்பத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறப்பா. ஆண்டவரே, சார் ஆசீர்வதிங்கப்பா. அவங்களுக்கு நீங்க மட்டும் கொடுத்த ஜீவன் சுக பலனுக்காக ஸ்தோத்திரப்பா. கர்த்தாவே, நீங்க இன்னும் அவர்களை ஊழியத்திலே இந்த ஆன்லைன் பிரேயர்ல பயன்படுத்துகிறதற்காக வல்லமையாக நீங்க பயன்படுத்துறதுக்காக நன்றி செலுத்துகிறேன் இயேசப்பா. நல்ல ஜெப ஜீவியப்பா, உருக்கமான கருத்தாக கண்ணீரோடு ஜெபிக்கக்கூடிய கிருபைகளை கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிற தகப்பனே. எங்க திருச்சபையில ஆண்கள் ஐக்கிய சங்கத்துல இருந்து ஒவ்வொரு வீடுகளுக்கும் ஆண்டவரே ஆறுதல் சொல்ல ஜெபிக்க ஆண்டவரே அவர்களை நீங்க கிருபையாக பயன்படுத்திட்டு இருக்கிறீங்க. நன்றி செலுத்துகிற தகப்பனே. கர்த்தாவை இன்னும் வல்லமையாக பயன்படுத்துங்கப்பா. அநேகருக்கு ஆசீர்வாதமாக திருச்சபை மக்களுக்கு ஆறுதலாக நீங்க அவங்களை வச்சிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த ஆன்லைன் பிரேயருக்கு ஆசீர்வாதமாக நீங்க அவங்களை வச்சிருக்கிறதுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரப்பா. அவங்களை நீங்க பயன்படுத்துறதுக்காக நன்றி. அவங்களுடைய ஜெபம் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்ததற்காக நன்றி செலுத்துகிற தகப்பனே. கர்த்தாவே, உமக்கு தோத்திரம் தோத்திரம். சுக பலன் ஜீவனை தீர்க்காயுசை கட்டளையிடுங்கப்பா. இன்னும் வல்லமையாக பயன்படுத்துங்க. இன்னும் அநேக ஊழியங்கள்ல அவங்க பங்கு பெறாங்க. அவங்க போகிற ஊழியங்கள் எல்லாம், அவங்க போகிற பிரயாணங்கள் எல்லாம் தேவக்காரம் சமூகம் முன்னால போய் அவங்களை பாதுகாத்துக்கிடுங்கப்பா. அவங்களுக்கு ஆதரவாக இருங்கப்பா. அவங்க ஜெபங்களை எல்லாம் கர்த்தர் கேட்டு ஆண்டவரே அவங்களுடைய விண்ணப்பங்கள், மன விருப்பங்கள், வாஞ்சைகளை எல்லாம் நிறைவேற்றித்தாங்க. அன்பு சகோதரி அவருடைய கர்த்தர்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறப்பா. சகோதரி செய்யற ஊழியங்களை ஆசீர்வதிங்க. ஜெப ஜீவியத்திற்காக ஸ்தோத்திரப்பா. அவங்க ஆலயத்தின் மேல வைராக்கியமாக வாஞ்சியாக இருக்கிறதற்காக நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறப்பா. கர்த்தர் நீங்க இன்னும் அவர்களுக்கு இன்னும் கிருபைகளை கொடுத்து சுகத்தை பலத்தை தீர்க்க ஆயுசை தாங்கப்பா. எல்லா பலவீனங்கள்லாம் கடந்த நாட்கள்ல இருந்த பலவீனங்கள் மத்தியில அவங்களுக்கு நீங்க சுகம் கொடுத்தீங்களேப்பா. நன்றி தகப்பனே. இன்னும் அவர்களை நீங்க பாதுகாத்து பயன்படுத்தி அல்ல வேணுமா நாங்கள் ஜெபிக்கிற கர்த்தாவே. அநேகருக்கு ஆசீர்வாதமாக, குடும்பத்திற்கு ஆசீர்வாதமாக, திருச்சபைக்கு ஆசீர்வாதமாக அவர்களை இன்னும் நீங்க வைத்து பயன்படுத்த வேணுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அன்பு மகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறப்பா. ஆண்டவரே, அவளை ஆசீர்வதிங்க. அவங்க செய்யற பணி, அவங்க செய்யற பிரயாசங்கள், எடுக்கிற எல்லா முயற்சிகள் எல்லாத்தையும் நீங்க ஆசீர்வதிங்கப்பா. கர்த்தாவே, பிள்ளைகளுடைய படிப்புல பிள்ளைகளை வளர்க்கறதுல அவங்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுத்து மட்டும் அவர்களை காத்து வழிநடத்திருக்காங்க ஸ்தோத்திரம். அருமையாக வேத வசனங்களை கற்றுக் கொடுத்து ஆலயத்துல எவ்வளவு திருச்சபையில பெரியவங்க எல்லாரும் மத்தியிலையும் அருமையாக அந்த வசனங்களை இந்த குழந்தைகள் சொல்ல ஆண்டவரே நீங்க அவர்களுக்கு கிருபை கொடுத்துருக்கீங்கப்பா. குழந்தைகள் பாலகர் வாயினால துதி உண்டு பண்ண பண்ணினீர். வேத வசனத்தினுடைய அருமையாக அந்த பிள்ளைகள் ஒரு பிழை இல்லாம அருமையாக கர்த்தாவே அநேகருக்கு ஆசீர்வாதமாக அதை சொல்லுவாங்கப்பா. அந்த பிள்ளைகள் சொல்றது அருமையா இருக்க கர்த்தர் நீங்க எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீரப்பா. இன்னும் அவங்களுக்கு படிக்கிற காலங்கள்ல அவங்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுங்கப்பா. படிப்புல உயர்த்துங்க. இந்த ஆண்டு 10th கல்வியாண்டுல 10th போறதுக்கு இருக்கிறாப்பா. அவளுடைய காரியங்கள், அவளுடைய காலங்கள்ல உம்முடைய கரம் கூட இருந்து வழி நடத்தியலையுமா நாங்கள் செபிக்கிறேசப்பா. கர்த்தாவே, உமக்கு நன்றி. கடந்த நாட்கள்ல அவளுக்கு பிறந்த நாள் காண கர்த்தர் கிருபை தந்தீங்கப்பா. உமக்கு தோத்திரம் செலுத்துகிறப்பா. நன்றி ராஜா, நன்றி தகப்பனே, நன்றி அப்பா. ஆண்டவரே, இன்னும் ஞானத்திலே வளர்த்திலும் தேவ கிருபையிலும் மனுஷ தெய்வத்திலே அதிகமாக கர்த்தாவே அவள் விருத்தி அடைய கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. பலப்படுத்துங்கப்பா. நல்ல சுகம் தாங்கப்பா, உற்சாகத்தை தாங்கப்பா. ஆண்டவரே, நல்ல படிக்கிறக்குரிய நல்ல திறமைகளை, கிருபைகளை கர்த்தர் பரத்திலிருந்து அருளிச்சீங்க. பரத்திலிருந்து வர்ற ஞானத்தை உங்களுக்கு கொடுங்கப்பா. பிள்ளைகளை வளர்த்து தாங்க. அப்படி நாமத்தை மகிமைப்படுத்த துதியை சொல்லி வர பிள்ளைகளை வளர்த்து தாங்க. அன்னைக்கு அந்த விமென்ஸ் ஃபெலோஷிப்ல அந்த மீட்டிங், பிரேயர் மீட்டிங் நடந்ததாரு. அந்த குட்டி பிள்ளை எல்லாம் லீவ் எடுத்திருந்து அங்க ஸ்கூலுக்கு லீவ் போட்டு அந்த பிரேயர் மீட்டிங்க்கு வராங்க அப்படின்னு சொல்லி அருமையா பங்கு பெற்று தேவ நாமத்தை அவங்க மகிமைப்படுத்தி உயர்த்தினதுக்காக ஸ்தோத்திர தகப்பனே. ஆண்டவரே, தம்பி சின்ன குட்டி பையனை ஆசீர்வதிங்க. அவனுடைய 3rd standard படிக்கிற படிப்பை ஆசீர்வதிங்க. இன்னும் கிருபைகளையும் சுகத்தையும் பலத்தையும் தீர்க்க ஆயுசை கொடுங்க. பாதுகாத்துக்கிடுங்கப்பா. வல்லமுள்ள தேவனுடைய கருத்துக்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்கள் இந்த குழந்தைகள் மூலமாக அந்த குடும்பத்துக்கு ஆசீர்வாதமா தர வேணுமா ஜெபிக்கிறோம். மருமகனை ஆசீர்வதிங்கப்பா. தூர நாட்டுல இருக்கிறாங்கப்பா. துபாய் தேசத்துல கர்த்தருடைய கரம் அவங்களை பாதுகாத்துக்கிடுங்கன்னு நாங்க ஜெபிக்கிறப்பா. உங்க வல்ல கரம் அவங்களை பாதுகாத்துக்கிடுங்க நாங்க ஜெபிக்க. உங்க பாதுகாப்பு வேணும்ப்பா. இந்த நேரத்துல ஆண்டவரே, ரொம்ப ஆண்டவரே போராட்டமான இந்த சூழல்ல தேவ கரம் ஆண்டவரே அவங்களை தாங்கணும். அவங்களுக்கு ஆறுதல் கொடுக்கணும். தனியா தூரத்துல இருக்க
தாங்கப்பா. ஆண்டவரே அவங்களோடு கூட பேசுங்க. வாக்குத்தத்தங்கள் வசனங்கள் மூலமாக பேசுங்க. தனியா உங்ககிட்ட இருந்து ஜெபிக்கக்கூடிய கிருபைகளை தாங்க. உம்மை அதிகமாக தேடி பற்றி பிடித்துக் கொள்ள கர்த்தர் கிருபைகளை தாங்க. உம்முடைய பாதுகாப்புகளுக்கு உம்முடைய செட்டைக்குள்ள ஆண்டவரே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற நீதியின் சூரியன் ஆண்டவர் உம்முடைய செட்டையின் வரைக்குள்ள ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறப்பா. ஆண்டவரே அந்த நிழலுக்குள்ள மூடி மறைச்சுக்கிடுங்கப்பா. உன்னதமானவருடைய மறைவு சர்வ வல்லவருடைய நிழல் அவர்களுக்கு அடைக்கலமாக இருக்கட்டும்ப்பா. நல்ல செய்திகள் அப்பப்போ அப்டேட் ஆயிட்டே இருக்க கிருபை செய்யுங்கப்பா. பாதுகாப்புக்குள்ள இருக்கிறத அறிந்து கொள்ள கர்த்தர் நீங்க கிருபை செய்யுங்க. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்திக்கிட்டே இருக்க கர்த்தர் கிருபை தாங்கப்பா. அந்த குடும்பத்து பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தாவே நீங்க கிருபை செய்யுங்க ஏசப்பா. கர்த்தாவே பிள்ளை வேலைக்கு போகும்போது வரும்போதெல்லாம் மருமகனை பாதுகாத்துக்கிடுங்க. உம்முடைய கரம் கூட இருக்கணும்ப்பா. ஞானமாக நடந்து கொள்ள ஆண்டவரே பாதுகாப்புக்குள்ள அடைக்கலத்துக்குள்ள வந்துவிட தேவ கருத்துக்குள்ள ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். ஆண்டவரே நீர் உம்முடைய கருத்துக்களை உம்மோடு மோதிஞ்சு வச்சுக்கிடுங்கப்பா. உள்ளங்கையில வரைஞ்சு வச்சிருக்கிறீங்கப்பா. ஆண்டவரே கண்மலையின் வெடிப்புல வைத்து கரத்தினால மூடுகிற தேவ கருத்துக்களை ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. சாட்சிகளாக நிறுத்துங்கப்பா. உடைய நாம மகிமைப்படணும். இயேசு கிறிஸ்துனுடைய வல்லமையுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென், ஆமென். அடுத்ததாக மத்திய ஆசிய நாடுகளுக்காக நம்ம ஜெபிக்க போறோம். அதுல கஜகஸ்தானுக்காகவும் உஸ்பெகிஸ்தானுக்காகவும் நம்ம மத்தியில இருக்கிற சகோதரி டாக்டர் சகாயமேரி ஜெயச்சந்திரன் அவர்கள் ஜெபத்தை ஏறெடுப்பார்கள். அன்பும் இரக்கமும் எங்கள் பரமபிதாவே உமக்கு கொடா கொடி ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே எங்களுடைய பரம தகப்பனே, கருணை கிருபையும் நிறைந்த தேவனே, உடைய பரிசுத்த சந்நிதியிலே அப்பா நாங்கள் தாழ்மையோடு வந்து நிற்கிறோம். இயேசு சுவாமி தகப்பனே, இந்த இழந்து காலத்திலே நாங்கள் இப்படியாக இணைந்து 943வது நாளாக உமது பாதத்தடியிலே இந்த இணையதள நேரலை ஜெபக்குழுவிலே கூடியிருந்து ஜெபிக்கும்படியாக நீர் கிருபை பாராட்டினீர். நன்றி. உமது ஆண்டவரே வேத ஆராய்ச்சிகளின் அடிப்படையில் வேதத்தில் உள்ள ஒவ்வொரு கேரக்டரையும் இந்த மாதம் முழுவதும் தியானிப்பதற்காக நீர் கொடுத்த கிருபைக்காக நன்றி அப்பா. இந்த குழுவில இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்காகவும் ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே இப்பொழுதும் கூட ஆண்டவரே மத்திய ஆசிய நாடுகளிலே மேற்கத்திய நாடுகளிலே பதற்றமும் போர் சூழலும் நிலவுகிற வேளையிலும் எங்களை சமாதானமாய் அமர்ந்து உமது பாதத்தடியிலே ஜெபிக்கும்படியாக கிருபை பாராட்டினீரே அப்பா. உமக்கு கொடா கொடி ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி இயேசு சுவாமி. ஆண்டவரே எந்த நாடுகளும் தன்னுடைய மேன்மையை காட்டும்படியாக மற்ற நாடுகளை துன்புறுத்தவோ ஆண்டவரே அதன் மூலமாக ஒன்றுமறையாத அப்பாவி மக்கள் கஷ்டப்படவோ கூடாது இயேசு சுவாமி. கர்த்தாவே இந்த வரும் காலங்களில் உள்ள இந்த பதற்றத்தை எல்லாம் கர்த்தர் அகற்றி போடுவீராகப்பா. இந்த நாளிலும் கூட அப்பா நாங்கள் மத்திய ஆசிய நாடுகளுக்காக கஜகஸ்தான் உஸ்பெகிஸ்தான் என்ற நாடுகளுக்காக உமது சமூகத்திலே வருகிறோம் இயேசு சுவாமி. இந்த இழந்து கால ஜெப நாளிலே கஜகஸ்தான் நாட்டிற்காகவும் உஸ்பெகிஸ்தான் நாட்டிற்காகவும் விசேஷமாக ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தாவே கஜகஸ்தான் நாட்டில் இருக்கிற மத சுதந்திரத்திற்கு இருக்கிற தடைகள் விலக வேண்டும் அப்பா. போதகர்களின் பாதகமான நிலைகள் இயேசு சுவாமி அதெல்லாம் நீங்கி போதகர்களுக்கு நல்ல பாதுகாவல் கிடைக்கட்டும் அப்பா. கிறிஸ்தவர்கள் சந்திக்கும் வரிகள் துன்புறுத்தல் முதலியவையெல்லாம் குறைய வேண்டும் அப்பா. அனைத்தையும் உமது கரங்களிலே ஒப்படைக்கிறோம் அப்பா. அந்த நாட்டின் புதையல்கள் எல்லா பிரஜைகளுக்கும் பிரயோஜனப்படக்கூடியதாக நீதியான ஞானமுள்ள அரசு அமையவும் ஆண்டவரே சுதேசமாக கிறிஸ்தவர்கள் விசுவாசத்தில் ஒன்றுபட்டு பலப்பட்டு ஆண்டவரே கர்த்தரே தேவன் என்று கூடி ஜெபிக்கக்கூடிய நாட்கள் அமையும்படியாகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இளைய சமுதாயத்தினர் ஆண்டவரே தேவனுடைய வார்த்தைகளை அறிந்து கொண்டு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரே உம்மை அறிகிற ஞானத்தையும் ஆண்டவரே அங்க உள்ள விசுவாசிகளுக்கு தைரியத்தையும் ஞானத்தையும் நிலைத்த மனத்தையும் ஆண்டவரே நீர் அருள் புரிய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. நாட்டின் புதிய சட்டங்கள் மத சுதந்திரத்தை கட்டுப்படுத்தாமல் நியாயமும் சமாதானமும் நிலைநிறுத்துகிற வழியில் இருக்கட்டும் அப்பா. அரசாங்க தலைவர்களுக்கு தேவ பயம் இருக்கட்டுமேப்பா. அங்கு உள்ள தேவாலயங்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் அப்பா. ஆவிக்குரிய வார்த்தைகளை அவர்கள் சிந்திக்கும்படியாக வழிவாசல்களை திறந்திருக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே நீதிமான்கள் எல்லாரும் சிங்கத்தை போல தைரியமாக இருப்பார்கள் என்ற வாக்குத்தத்தத்தின்படி அந்த நாட்டில் உள்ள கிறிஸ்தவர்கள் எல்லாம் தைரியமாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே உஸ்பெகிஸ்தான் நாட்டிற்காக உமது சமூகத்திலே வருகிறோம் அப்பா. விசேஷமாக பெர்கனா பள்ளத்தாக்கிலே தீவிரவாதிகள் அச்சுறுத்தி கொண்டிருந்தாலும் ஆண்டவரே அங்கு அரசாங்கம் நீதியான முறையில் சமாளிப்பதற்காக ஆண்டவரே கர்த்தரை துதிக்கிறோம் அப்பா.
அந்த பள்ளத்தாக்கு பகுதிகளில் துன்புறுகிற கிறிஸ்தவர்களுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசு சுவாமி. அச்சுறுத்தல்கள், கைது, சமூக அழுத்தங்கள், ஆண்டவரே பொருளாதார தடைகள் ஆகியவற்றையெல்லாம் எதிர்கொள்ளும் ஒவ்வொரு விசுவாசிக்கும் உமது பரிசுத்த ஆவியின் ஆறுதலும் பலமும் இருக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே அங்குள்ள நீதிமான்கள் முறையிலே சமாளிப்பதற்காக, ஆண்டவரே அரசாங்கம் நீதியான முறையிலே சமாளிப்பதற்காக உம்மை துதிக்கிறோம் அப்பா. கிறிஸ்தவர்களுக்கு உள்ள தடைகளும் கைதுகளும் அதிகம் இருக்கிற நேரத்திலே இயேசு சுவாமி அவர்களை எல்லாம் பாதுகாருங்கப்பா. தேவ பயம் அந்த வாலிபர்களிடையே சத்தியத்தை அறிகிற அறிவையும் தாகத்தையும் பெருக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தரே எங்களுடைய வெளிச்சமும் என் ரட்சிப்பும் ஆவார், நான் யாரை கண்டு பயப்படுவேன் என்று சொல்லி அங்குள்ள வாலிபர்கள் எல்லாம் தைரியமாக தேவனை துதிக்கும்படியான கிருபையை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். கிறிஸ்தவர்களின் குடும்பங்கள் புறக்கணிக்கப்படுகிறதப்பா. ஆண்டவரே அதையெல்லாம் நீக்கி ஆண்டவரே வீடுகள் ஆலயங்களாக மாறுவோம். பொருளாதார முன்னேற்றமும் கஷ்டப்படுகிற கால ஏழை குடும்பங்களுக்கு உதவும் ஆதரவும் அதிகமாக பெருக வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே இந்த 2 நாடுகளிலும் உமது சத்தியத்தின் ஒளி பிரகாசிக்கட்டும் அப்பா. மத சுதந்திரம் மலரட்டும் அப்பா. சமாதானமும் நீதியும் நிலைத்திருக்கட்டும். கிறிஸ்துவின் நாமம் இந்த 2 நாடுகளிலும் வர போகிற நாட்களிலே மகிமைப்பட போவதற்காக உமக்கு கொடா கொடி ஸ்தோத்திரம் அப்பா. எங்களுடைய லெந்து கால ஜபங்கள் வெறும் வார்த்தைகளாக அல்லாமல் அப்பா, உலக நாட்டு சகோதரர்களுக்கான பரிவும் ஆதரவும் ஆவிக்குரிய ஒற்றுமையுமாக மாறச் செய்யுங்கப்பா. ஆண்டவரே இந்த நாடுகள் எல்லாம் கர்த்தரை அறிந்து கொண்டு கிறிஸ்தவ நாடுகளாக வரும் காலங்களிலே பிரகடனப்படுத்த போவதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இவற்றை எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். அமேன். அடுத்ததாக லெந்து கால கன்வென்ஷன் கூட்டங்களுக்காக சகோதரி ஜெரி ஜோஸ்பின் அவர்கள் ஜெபத்தை ஏறெடுப்பார்கள். அன்பே சுவாமி, இந்த அருமையான ஜெபக்குடிக்கா முக்கோடா குடி ஸ்தோத்திரம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றி 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 அப்பா. கிருபையாக இந்த 6 மணி நேரத்துல நாங்கள் செவ்வாய்க்கிழமையில நம்முடைய பாத்துல வர ஆண்டவரே அநேக காரியங்கள் ஒவ்வொரு நிமிஷமும் எங்களுக்கு விசேஷமாக காணப்பட நீங்க கிருபை செய்தீங்களே, உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து உடைய பிரசுத்த பிரசனத்தை எங்களோட வைத்திருக்க தயவுக்காக கூட கோடா கோடி ஸ்தோத்திரம். ஆண்டவரே நீர் கொடுக்கப்பட்ட இந்த நாள்ல எங்களுக்கு கொடுக்கப்பட்ட சத்தியம் ஆண்டவரே கேபா பேதுருவாக மாற்றப்பட்டது. ஆண்டவரே வானத்தின் பரலோகத்தின் திறவுகோலை பெற்ற அருமையான ஆண்டவரே இந்த செய்தியை நாங்கள் ஞாபகப்படுத்தப்பட்டோம். உமக்கு கொடா கொடி ஸ்தோத்திரம். நன்றி 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 என்று சொல்கிறோம்ப்பா. கிருபாக நீர் எங்களுக்காக கொடுத்த எல்லா காரியத்திற்காகவும் கூட உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இப்போதும் ஆண்டவரே விசேஷமாக நாங்க இந்த லெந்து காலத்துல எங்க சபைகளுக்காக ஜெபிக்கிறோம். சபைகள்ல நடக்கிற கன்வென்ஷன் கூட்டங்களுக்காக உடைய பாத்துல வருகிறோம். அதற்கு முன்பாக அடியன் பாவத்தை உடைய சன்னிதானத்துல அர்ப்பணிக்கிறேன். ஒரு முறை மன்னித்தரலும் சுவாமி. இந்த ஜெபம் ஆண்டவரே விசேஷமான ஜெபமாக எங்களுக்கு இந்த நாளிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்பா. நாங்கள் ஒன்று கூடி உடைய பாத்திரம் ஜெபத்தை ஏறெடுக்கிறதுக்கு முன்பாக அடியனுடைய பாவத்தை நீர் மன்னித்தரலும், தகுதிப்படுத்தும். எப்படிப்பட்ட காரியங்களா இருந்தாலும் எல்லாவற்றையும் நீங்க அறிகிற தேவன், ஆராய்ந்து அறிகிற தேவன் ஆண்டவரே. மன்னித்து தகுதிப்படுத்தும். சேஷ்மா லெந்து கால ஜெபங்கள் என்று கொடுக்கப்பட்டு அதுல கன்வென்ஷன் கூட்டங்களுக்காகவும் சபையில நடக்கிற கன்வென்ஷன் கூட்டங்களுக்காக பாதத்துல வருகிறோம். ஆண்டவரே நீங்க கண்ணோக்கி பாருங்க. எல்லா சபையோரும் விருப்பமான கூட்டங்கள், அநேக கூட்டங்கள் நடக்குது அப்பா. ஆன்லைன்ல நடக்குது, காலையில இருந்து நடக்குது. எங்களுக்கு ஆண்டவரே எங்கள் சபைகள்ல நடக்குது, பக்கத்துல சபையில் நடக்குது, பொதுவான கூட்டங்கள் நடக்குது. நோட்டீஸ் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. எந்த கூட்டம் எங்க போகணும் அதெல்லாம் எங்களுக்கு பலத்தை தாங்க சுவாமி. எங்களுக்கு பலத்தை பெற்றவர்களாக நாங்கள் எதை அட்டன் பண்ணுன்றதுக்கு நீங்க சொல்லித்தாங்க, நீங்க வசதி பண்ணித்தாங்க. எல்லா சபையோரும் விருப்பமான கூட்டங்கள்ல வசதிக்கு ஏற்ப அவங்க இணைந்து பங்கு பெற நீங்க உதவி செய்யுங்க. ஒருவர் கூட ஆண்டவரே நேரத்தை வீணடிச்சிடாம இந்த லெந்து காலம்னு எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. எல்லா காலமும் எங்களை சுத்திகரிக்கிற காலம்தான் அந்த நாள். இந்த நாளிலே விசேஷமாக எங்கள் சபைகள்ல எங்களுக்காக ஆயத்தப்படுத்தி நீங்க மனம் திரும்பணும். இது ஒரு இளவேநீர் காலம், திருந்த ஒரு புதிய தரிசனத்தை பெறக்கூடிய காலம், ஒரு உபவாச காலம். உபவாசத்தின் மூலமாக சாத்தானை வென்ற தேவன் என்று நம்முடைய வாழ்க்கையை நாங்கள் அறியத்தக்கதாக, அதை எங்கள் வாழ்க்கைக்கு பிரயோஜனப்படுத்தத்தக்கதாக, அபியாசப்படுத்தத்தக்கதாக எங்களுக்காக இந்த கூட்டங்கள், எங்களுக்காக ஆவிக்குரிய கூட்டங்கள் உண்டு சுவாமி. ஆண்டவரே அந்த செய்தியாளருக்காக கூட ஜெபிக்கிறேன். பங்கு பெற எங்களையும் பாத்துல வைக்கிற அந்த செய்தியாளர் விசேஷமா ஆண்டவரே
சபையோருக்கு ஏற்றவாறு ஆவிக்குரிய தாகத்தை நிரப்புகிறவர்களாக இருக்கணும் அப்பா. நீர் ஊற்றத்தக்கதாக இருக்கணும். ஒருவேளை அவங்க கொஞ்சம் கொஞ்சம் வசனங்களை அறிந்திருப்பாங்க. உடைய பாத்துல வரும்போது அது ஆண்டவரே 1 30 60 100 பெருகத்தக்கதாக அந்த ஆவிக்குரிய தாகத்தை அவர்கள் நிறைவாக்கி தரத்தக்கதாக செய்தியாளர்கள் ஆண்டவரே நல்ல ப்ரிப்பரேஷனோடு உடைய பாத்துல இருந்து வரத்தக்கதாக கிருபை செய்யுங்க. எந்த செய்தியாளர்களும் சரிதான், சாதாரண ஒரு கிராமத்துல செய்தி கொடுத்தாலும் சரிதான், பெரிய சபையில கூடியிருந்தாலும் சரி, நல்ல பெரிய சபைக்காக விசேஷமான அப்படி இல்லப்பா. ஏசப்பா நீங்க எல்லாருக்கும் எல்லாமா இருந்தீங்களே, பவுலப்போஸ்தலன் சொல்ல போல எல்லாருக்கும் எல்லாமாக நான் இருக்கேன், எல்லா நிலைமையிலும் இருக்க கற்றுக்கொண்டேன் போல நீர் கொடுத்த செய்தியை, நீர் கொடுத்த சத்தியத்தை ஆண்டவரே தெளிவாக எல்லாரும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக அழகான செய்தியாளர்களை நீர் எழுப்பியலும் சுவாமி. இந்த நாள்ல கூட உட்கார்ந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பாங்க. எல்லாரையும் நீங்க ஆசீர்வதிங்க. நாங்க ப்ரிப்பேர் பண்ணும்போது ஒவ்வொரு வார்த்தைகளும் ஆண்டவரே வசனங்களும் எங்களுக்கு இந்த நாளுக்குரியதாக இருக்க, நாங்கள் போகிற சபை மக்களுக்கு உரியதாக இருக்கணும் சுவாமி. இந்த செய்தியாளர்களை நீர் சந்தித்தரலாம். சபையோரும் ஆயத்தத்தோடு வர நீங்க கிருபை செய்யுங்க. அவனுடைய ஆவியானவர் நீங்க கிருபை செய்யணும் சுவாமி. ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு நாங்க சுவாமி. உங்களுடைய கிரியை தான் எங்களுக்கு விசேஷமானதப்பா. நீங்க பிரசன்னமா இருக்கீங்க. இந்த நாள்ல கூட, இந்த நேரத்துல கூட உங்களுடைய கிரியை நாங்கள் உணர்கிறோம். உங்களுடைய பரிசுத்த பிரசனத்தை உணர்கிறோம். வாக்கு தத்தம் பண்ணினவர் ஆண்டவரே, நீ வாக்கு மாறாத தேவன். 2 3 பேர் கூடி இருக்கிறதுல வந்து தங்குவேன் என்று வாக்களித்து ஆண்டவரே எங்கள் மத்தியில நீங்க மாறிக்கிட்டே இருக்கு. நீர் கிருபியாக இறங்கி உதவி செய்யும். அதே நேரத்துல ஆண்டவரே இந்த கன்வென்ஷன் ப்ரிப்பேர் விசேஷமா ஆண்டவரே, கன்வென்ஷன் மட்டுமல்ல ஆண்டவரே, பக்கத்துல இருக்கிற எங்களுடைய சபையை சார்ந்த ஆண்டவரே காலனிகள்ல கூட ஆண்டவரே கன்வென்ஷன் கூட்டங்கள் நடக்கத்தக்கதாக நீங்க கிருபை செய்யுங்க. பெரிய காரியங்களை செய்யுங்க ஆண்டவரே. நாங்கள் இந்த ஊழிய ஸ்தாபனங்கள்ல இருந்து ஆண்டவரே ஊழியம் செய்கிறவர்கள் வந்து ஆண்டவரே இந்த ஸ்தாபனங்கள் எங்கள் சபைகள் பக்கத்துல கிளை சபைகள்ல கூட ஆண்டவரே ஊழியங்களை அவர்கள் ஸ்தாபனங்களை நிறுவத்தக்கதாக, அந்த ஊழியக்காரர்களை பயன்படுத்தத்தக்கதாக கிருபை செய்யுங்க. நாங்க ஊழியர்களை தாங்கி கொண்டு அவர்களுக்காக பணம் அனுப்பி கொண்டு அவர்களுக்காக ஜெபிக்கிறோம், அதோடு விட்டுவிடுகிறோம் சுவாமி. அவர்களை குறித்த தாகம் எங்களுக்கு வேண்டும். அவர்களை போல அவர்களையும் அழைத்து எங்கள் சபைகள் பக்கத்தில் இருக்க கிளை சபைகள்ல ஆண்டவரே உம்முடைய கிருபையாக இந்த லெந்து காலங்களில கன்வென்ஷன் நடத்தத்தக்கதாக கிருபை செய்யும். எத்தனை பேர் ஆவலோடு இருக்கிறாங்களேப்பா, உண்மை ஏற்றுக்கொண்ட பிள்ளைங்கள் ஆண்டவரே சத்தியத்தை சொல்லணும்னு காத்து கொண்டிருக்கிறாங்க. இந்த லெந்து காலத்துல எங்களுக்கு விசேஷமா அதை ஆசீர்வதித்தாங்க ஆண்டவரே. நாங்கள் சரியான முறையில எங்களுடைய ஊழியக்காரர்களை நாங்கள் பயன்படுத்த நீங்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஊழிய ஸ்தாபனங்கள் வந்து ஏதோ வடநாட்டுல மட்டும் இருக்கிறாங்க அப்படி இல்லை, அவர்களுக்கு பணம் அனுப்பணும் இல்லை. அந்த ஸ்தாபனங்கள்ல இருக்கிறவங்க லீவ் நாள்ல வராங்க, அவங்க ரொம்ப ஆவலோடு காத்திருக்கிறாங்க. அவர்களை இந்த லெந்து காலத்துல நாங்கள் பயன்படுத்த நீங்க உதவி செய்யுங்க. சபையில இப்படி பாத்துல வைக்கிறேன், சபை தலைவர்களும் இப்படி பாத்துல வைக்கிறேன். எல்லா சபையிலையும் ஆண்டவரே கன்வென்ஷனுக்காக ப்ரிப்பேர் பண்ணும்போது ஏதோ ஒரு இடத்துல ரொம்ப நல்லா அருமையா பேசுவாரு, நல்ல அருமையான பாடல் மூலமாக என்று சொல்லி குறிப்பாக செய்யாம ஆண்டவரே இருக்கிற ஊழியக்காரர்களை, எங்கள் சபையில தாங்குற ஊழியக்காரர்களை, ஊழிய ஸ்தாபனங்கள்ல இருக்கிற ஊழியக்காரர்களை நாங்கள் அழைத்து ஆண்டவரே எங்களுடைய சபையை சுற்றி இருக்கிற கிளை சபைகள்ல அதை நாங்கள் பயன்படுத்த நீங்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே. அதன் மூலமாக அநேக சபைகள் உருவாக முடியுமேப்பா. குட்டி குட்டி கிளை சபைகள் உருவாக முடியுமே. ஏதோ 2 சபைகள் தான் எங்க சபையோடு இணைந்திருக்கு, அவர்களுக்கு கன்வென்ஷன், அவர்களுக்கு கூடுகையை வைத்து உணவு அளித்து இப்படியாக நாங்கள் பணங்களை செலவழித்து கொண்டிருப்பதை விட்டு ஆண்டவரே உண்மை பற்றி அந்த எல்லாருக்கும் சொல்லணும். எங்க சபை, எங்க சர்ச்சை சுத்தி இருக்கிற எல்லாருக்கும் எப்படி சொல்றது, யார் போறது அப்படின்னு சொல்லி இல்லாம ஆண்டவரே இந்த ஊழியக்காரர்களை இந்த லெந்து காலத்துல பயன்படுத்த, ஒருவேளை விசேஷமா இது லண்டன் பேசுன்றது எல்லா புறமஸ்தாருக்கும் தெரியும். இந்த நேரத்துல நல்ல விதமாக அதை பயன்படுத்த முடியுமே ஆண்டவரே. முடிய பாத்துல இந்த சபைகளை உடைய சன்னிதானத்துல வைக்கிற இந்த கன்வென்ஷன் கூடுகை ஒவ்வொன்றும் ஆண்டவரே பிரயோஜனம் உள்ளதா இருக்கணும். இந்த 40 டேஸ்லயும் ஃப்ரைடேஸ்ல வைக்கிறது, சாட்டர்டேஸ்ல வைக்கிறது, வீக் முழுசும் வெனஸ்டேல இருந்து வைக்கிறாங்க, சில சபையில வாரம் முழுசும் வைக்கிறாங்க. எல்லா கன்வென்ஷன் கூட்டத்தையும் நீர் ஆசீர்வதித்தாங்க ஆண்டவரே. எல்லாரும் ஆண்டவரை உண்மை கண்டுகொள்ளணும் ஆண்டவரை. உண்மை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளாக கிறிஸ்தவர்கள் என்று அழிந்து கொண்டு உண்மையான கிறிஸ்தவர்களாக இல்லாம பெயர் கிறிஸ்தவர்களாக இருக்கிறவர்கள் எல்லாம் மாற்றப்படணும் சுவாமி.
சுவாமி. இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாக ஆண்டவரே திருந்தி வாழத்தக்கதாக ஆண்டவரே, ஐயோ கொஞ்ச நாட்கள் தானே இருக்கு, இந்த நாளிலாவது உமக்காகன்னு சொல்லி எத்தனையோ பேர் அலமோதி கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த காலத்துல ஆண்டவரே அவர்களை பயன்படுத்தும் சுவாமி. உங்களுடைய பாத்துல வரணும், அவர்கள் மூலமாக ஒரு கூட்டத்தை எழுப்ப முடியுமே ஆண்டவரே. நீர் சொல்லியிருக்கீங்க வருகை நிச்சயம், ஆனாலும் அனைவரும் உண்மை குறித்து உங்களுடைய சத்தியத்தை அறிந்த பிறகுதான் வருவேன்னு சொல்லியிருக்கீங்களே ஆண்டவரே. நாங்கள் வாரத்தோடு இந்த காரியத்திற்காக உங்களுடைய பாத்துல நேரத்துல ஜெபிக்கிறேன். எல்லாருமே அறிந்து கொள்ளணும் அப்பா. நீங்க கிருபை செய்யுங்க, எங்களையும் பயன்படுத்துங்க. நாங்க மற்றவர்களுக்காக ஜெபித்து விட்டு அப்படியே சோம்பி இருந்து விடாமல் எங்கள் மூலமாக எங்களால என்ன செய்ய முடியுமோ உம்முடைய ஊழியத்தை நாங்கள் பங்கு பெற நீங்க கிருபை செய்யுங்க. இந்த காலத்துல நாங்கள் போய் கன்வென்ஷன்ல போய் யாராவது பேசுறாங்கன்னு உட்கார்ந்து கொண்டு இல்லாம நாங்களும் ஆண்டவரே எங்கள் வாயை திறந்து நீங்கள் எங்கள் வாழ்க்கையில நாங்கள் அனுபவித்ததை மற்றவர்களுக்கு சொல்ல எங்களுக்கு வாய்ப்புகளை தாங்க சுவாமி. நீங்க உதவி செய்யுங்கப்பா. நாங்க பலனற்றவர்கள் ஆண்டவரே, பலன் இல்லாதவர்கள், ஞானமற்றவர்கள் ஆண்டவரே. ஆனாலும் நீங்க எங்களை தட்டி எழுப்பி எங்களை பலப்படுத்தி ஆண்டவரே நீர் கிருபையாக இறங்கி உதவி செய்யும். இந்த நேரத்துல சகோதரன் சகோதரிக்காக, டேனியல் பிரதருக்காக, நஜா சிஸ்டருக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த வயதான காலத்துல எவ்வளவு ஏழ்மன்ஸ், அதை குறித்து அவங்க எதையுமே யோசிக்காம உமக்காக அவர்கள் எவ்வளவு அருமையான உழைப்பை செய்து கொண்டிருக்கிறார்களே. எங்களுக்கு ஒரு மாடலாக நீங்க வைத்திருக்கிறீங்க. இந்த நாட்கள்ல எங்களுக்கு வைத்திருக்கிறீங்க. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அந்த நாட்கள்ல பவுல பூசனை குறித்து நாங்கள் இந்த நாள்ல பேதுருவை குறித்து பார்த்தோமே, அதே போல இந்த நாட்களை நாங்கள் யோசித்து பார்க்கும்போது ஆண்டவரே நாங்கள் இருக்கிற இடத்துல ஏதாவது உமக்காக செய்யணும். நீங்க உதவி செய்யுங்க. தொடர்ந்து காத்துக்கொள்ளும். இந்த விண்ணப்பங்களை இயேசுவின் நாமத்துல கேட்கிறேன் பிதாவே. ஆமென். ஆமென். அடுத்ததாக வருகிற வியாழக்கிழமை அந்திரேயா என்ற தலைப்பு அந்திரேயா சீஷனை குறித்து நம்ம தியானிக்க இருக்கிறோம். அந்த செய்தியை நம்ம மத்தியில சகோதரி ஹேமா அருள்ராஜ் அவங்க பகிர்ந்து கொள்வாங்க. அந்த நாளிலும் நம்ம சபைக்காக, ஊழியங்களுக்காக, ஒருவர் மற்றவர் ஜெபிப்பார்கள். அடுத்ததாக முடிவு ஜெபத்துக்குள்ள நம்ம கடந்து சொல்லலாம். முடிவு ஜெபத்தை சகோதரி ஹேமா அருள்ராஜ் அவர்கள் ஜெபத்தை ஏறெடுப்பார். ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். ஆவியான தேவனே, நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா பிதாவே, இந்த நாளிலும் கூட ஆண்டவரே நாங்கள் ஒன்று கூடி 943வது ஜெப வேளையை அனுசரிக்க நீர் கிருபை கொடுத்தீர். இந்த லெந்து காலங்களிலும் கர்த்தாவே நாங்கள் ஜெபித்த எல்லா காரியங்களையும் நீங்க கேட்டுக்கொண்டிருந்தீங்க ஆண்டவரே. உம்மை பாடி துதித்தோம், அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே, அது மாத்திரம் இல்லாதபடிக்கு தகப்பனே பேதுருடைய பண்புகளை குறித்து இந்த நாள்ல நாங்க கேட்டோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்களும் எங்களுடைய விசுவாச ஓட்டத்துல தகப்பனே எந்த விதத்திலும் ஆண்டவரே அவிசுவாசம் ஆண்டவரே எங்களுக்குள்ளாக மேற்கொள்ளாதபடிக்கு தகப்பனே ஆண்டவரே விசுவாசத்தில் உறுதியாய் இருக்க எங்க ஒவ்வொருவருக்கும் நீர் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த நாள்ல செய்தி கொடுத்த உடைய அன்பு மகனுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அவர்கள் செய்கிற இன்னும் பல ஊழியங்கள் உண்டு. எல்லா ஊழியங்களிலும் உம்முடைய கிருபை வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். தேவ ஆவியானவர் ஆமென் உம்முடைய மகனோடு கூட இருந்து தகப்பனே ஊழியங்களை ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நீங்க வழி நடத்தி செல்லும்படியாய் ஆண்டவரை முன்னேறி செல்லத்தக்கதான கிருபைகளை கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறோம். ஒரு திறந்த வாசல், இன்னும் புதிய ஊழியங்கள் தொடங்கத்தக்கதான புதிய வாசல், அதற்கேற்ற உன்னதத்தின் பலனும் உடைய மகனை ஆளுகை செய்யட்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அன்பு அக்காவை கூட உடைய கரங்கள்ல ஒப்பு கொடுக்கிறோம். 2 பேரும் இணைந்து செய்கிற அந்த கவுன்சிலிங் ஊழியம், டிவி ஊழியங்கள் ஆண்டவரே, சபை ஊழியங்கள் எல்லாவற்றிலும் உடைய கிருபை வெளிப்படுத்தும் ஆண்டவரே. உடைய கிருபை அவர்களை தாங்கட்டும். சரத்தின் எல்லா பலவீனங்களும் இயேசுவின் நாமத்தினால மறைந்து போகட்டும். உடைய பலத்தினால் இடை கட்டுங்க ஆண்டவரே. இந்த நாளிலும் பங்கு பெற்ற ஒவ்வொருவருக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. பங்கு பெற்ற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இந்த நாளுக்குரிய ஆசீர்வாதம் உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம். வர தடைப்பட்ட எல்லா ஆத்துமாக்களையும் நீர் அழைத்து வரும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. இன்னும் அநேகர் பங்கு பெற்று தகப்பனே உடைய நாமத்தை உயர்த்த நீர் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். அது போல தகப்பனே இந்த ஊழியத்துல ஆண்டவரே யூடியூப் மூலமாய் போகிறது அந்த கேட்கிறவர்கள், செய்தி கேட்கிறவர்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே அப்பா உங்க நாமத்திற்கு மகிமை உள்ள சாட்சிகளாய் காணப்பட கர்த்த கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். புதிய ஆத்துமாக்கள் ஆண்டவரே ஜெப ஊழியத்துல பங்கு பெற போவதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்னும் அநேக ஆண்டவரே ஜெப ஊழியங்கள் ஆண்டவரை தொடர்ந்து நடைபெற நீ கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். இன்னைக்கு ஆண்டவரே சிறிது நேரம் தடைகள் ஏற்பட்ட போதில் எல்லா தடைகளையும் என் தேவனாகிய கர்த்தர் மாற்றி போட்டு உடைய நாமத்தை உயர்த்த நீர் கிருபை தந்தீரே, அதற்காய் ஸ்தோத்திரம். வருகிற நாட்கள்ல ஆண்டவரே ஒவ்வொரு காரியத்தையும் நீர் பொறுப்படுத்த நடத்துதாங்க. இன்னும் அநேக ஆத்துமாக்களுக்கு பிரயோஜனமாய் காணப்பட கிருபை தாங்க ஆண்டவரே. இந்த ஜெப ஊழியம் ஆண்டவரை விருத்தி அடையும்படியாய் ஜெபிக்கிறோம். பங்கு பெற்ற ஒவ்வொருவருடைய குடும்பத்தின் பாதுகாவலுக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பம் பாதுகாக்கப்படுவதாக கிறிஸ்துவுக்குள்ளாக ஆண்டவரே உடைய காயங்களுக்குள்ளாக எல்லா குடும்பங்களையும் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஊழியம் விருத்தி அடைந்து பாதுகாப்பை பெற்றுக்கொண்டு
ஒவ்வொருவரும் உமக்கு சாட்சியா இருப்பதற்காய் நன்றி நன்றி நன்றி. இயேசு கிறிஸ்து என்னும் அதிகாரமுள்ள நாமத்தில் ஜெபித்து ஜெயமெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமீன் ஆமீன் ஆமீன். ஆமென். அடுத்ததாக அப்போஸ்தல விசுவாச பிரமாண அறிக்கை பாடலை பாடுவோம். வானும் புவியும் வையகமும் வனைந்த வல்ல பரனானே பானக தந்தையை நம்புகிறேன், பானக தந்தையை நம்புகிறேன். அவரொரு திருமகன் கன்னியிடம் அனைவரின் நாத கிறிஸ்துவுமாய் அவதரித்ததையும் நம்புகிறேன், அவதரித்ததையும் நம்புகிறேன். பிலாத்துவின் கீழவர் சிலுவையதில் பெரும்பாடுகளுடன் இறந்தடங்கி பெருங்குழி புகுந்ததை நம்புகிறேன், பெருங்குழி புகுந்ததை நம்புகிறேன். உயிரோடெழுந்தார் மூன்றாம் நாள் உயரே எழுந்து பரன்வலமே உடனிருப்பதையும் நம்புகிறேன், உடனிருப்பதையும் நம்புகிறேன். உயிருள்ளோரும் இறந்தோரும் உண்மையாம் தீர்ப்பை அடைந்திடவே உறுதியாய் வருவார் நம்புகிறேன், உறுதியாய் வருவார் நம்புகிறேன். தூயாவி தூயோர் சபை உறவு பாவ மன்னிப்பு உடல் உயிர்ப்பு மெய்நிலை வாழ்வையும் நம்புகிறேன், மெய்நிலை வாழ்வையும் நம்புகிறேன். ஆமென். ஆமென். அடுத்ததாக கர்த்தருடைய ஜெபத்தை பாடல் வழியாக பாடுவோம். வானகம் வாழ்ந்திடும் எங்கள் தந்தாய் வாழ்கவும் திருநாமம் வருகவும் அரசு பெருகவும் விருப்பம் வாழ்கவும் திருநாமம். வானகம் போல வையகம் தனிலும் வாழ்கவும் திருநாமம். தினமெங்கள் உணவை தயவுடன் தாரும் வாழ்கவும் திருநாமம். பாவங்கள் யாவும் பொறுத்தன்மையாடும் வாழ்கவும் திருநாமம். பிறப்பிலை நாங்கள் பொறுப்பது போல வாழ்கவும் திருநாமம். சோதனை நின்றமை விலக்கிய காரும் வாழ்கவும் திருநாமம். தீவினை இருந்தே மீட்டிட வாரும் வாழ்கவும் திருநாமம். ஆட்சியும் ஆற்றலும் அனைத்தல மாண்பும் வாழ்கவும் திருநாமம். இன்று பலென்றும் இறைவனே உமதே வாழ்கவும் திருநாமம். ஆமென் ஆமென் அநாதியாய் ஆமென் வாழ்கவும் திருநாமம். ஆமென் ஆமென் அநாதியாய் ஆமென் வாழ்கவும் திருநாமம். ஆமென். இறுதி ஆசீர்வாத ஜெபத்தை சகோதரர் ப்ரொஃபசர் எஸ்.டி. டேனியல் அவர்கள் கூறுவார். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியத்தினாலும் சகோதர சகோதரர்களுக்கு சமாதானமும் விசுவாசக்கூடிய அன்பும் உண்டாவதாக.
ஆமென். ஆமென். சகோதரி தேவி மார்ட்டின் அவர்கள் துதிகன மகிமை பாடுவார். துதி கனமகிமையுமக்கே ஓ எல்லாமும் ஓ எல்லாமுமே துதி கனமகிமையுமக்கே ஓ நீரே ராஜாவே ஸ்தோத்திரம் 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 மிக ஸ்தோத்திரம் 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 ஓ நீரே ராஜாவே அல்லேலூயா துதி கனமகிமையுமக்கே ஓ எல்லாமும் ஓ எல்லாமும் துதி கனமகிமையுமக்கே ஓ நீரே ராஜாவே ஆமென் அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா. எனக்கு ஸ்தோத்திரம். கூடியைக்கு வருகை தந்த உங்கள் யாவருக்கும் எங்கள் நன்றி இணையதள நேரலை ஜெபக்குழு சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து வாருங்கள், பங்கு பெறுங்கள். ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்படும். தேங்க்யூ வெரி மச். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடைசியில நம்ம அந்த 2 பாடல் மூலமாக விசுவாச பிரமாணத்தையும் கர்த்தர் ஜெபத்தையும் எடுத்தோம் இல்லையா? அது குறித்து நீங்க உங்க கருத்துக்களை தயவு செய்து எங்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள். அது எங்களுக்கு இருக்கலாமா, இப்படி வைத்திருக்கலாமா, இல்ல பழையபடி அதை கூறுவது பெற்றதாங்கிறத நீங்க பகிர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.